a cube plus b cube ஃபார்முலா பாத்தீங்கன்னா a ஸ்கொயர் மைனஸ் ab பிளஸ் b ஸ்கொயர். ஓகேவா? ரைட். a cube மைனஸ் b cube ஃபார்முலா பாத்தீங்கன்னா a மைனஸ் b a ஸ்கொயர் பிளஸ் ab பிளஸ் b ஸ்கொயர். சரியா? இந்த ரெண்டு ஃபார்முலா மிக மிக முக்கியம். எல்லாமே முக்கியம்தான், எல்லாமே முக்கியம்தான். ஓகேவா? எழுதிக்கோங்க, ஃபார்முலாலாம் எழுதிக்கோங்க. இதுல பாத்தீங்கன்னா a பிளஸ் b பிளஸ் c ஹோல் ஸ்கொயர், a ஸ்கொயர் b ஸ்கொயர் c ஸ்கொயர் பிளஸ் 2 டைம்ஸ் ஆஃப் ab பிளஸ் bc பிளஸ் ca. இந்த ஃபார்முலா மிக மிக முக்கியம். ஓகே. அப்புறம் a கியூப் பிளஸ் b கியூப் பிளஸ் c கியூப் மைனஸ் 3abc அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா இருக்கு, அதை எழுதிக்கோங்க. a பிளஸ் b பிளஸ் c a பிளஸ் b பிளஸ் c a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் c ஸ்கொயர் மைனஸ் ab மைனஸ் bc மைனஸ் ca. இந்த ஃபார்முலாவும் மிக மிக முக்கியம். கொஸ்டின் கொடுக்குறாங்க, இதெல்லாம் நான் பார்த்து வச்சுக்கணும். சரியா? எழுதிட்டீங்களாப்பா? எழுதிட்டீங்களா? ஓகேண்ணா? ஓகே சொல்லுங்க. ரைட். நெக்ஸ்ட் பேஜ் போலாமா? பா ஹேண்ட் ரைஸ் பண்ணாங்க, எல்லாமே ஃபார்முலா மட்டும்தான். இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போறோம். ஹேண்ட் ரைஸ் பண்ண வேண்டாம். போதும் போதும், ஓகே சொன்னது போதும், புரியுது. நெக்ஸ்ட் பேஜ் போலாம். ஸோ அடுத்த ஃபார்முலா என்னன்னா அடுக்கு விதி. அடுக்கு விதியில இருந்து நம்ம சில ஃபார்முலாஸை யூஸ் பண்ண போறோம். அடுக்கு விதி. அடுக்கு விதி என்ன? சர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ். இங்கிலீஷ்ல சர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ். ஓகேவா? சர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ் பிளஸ் பவர்ஸ். தமிழ்ல அடுக்கு விதி. பாருங்க, a பவர் 0, எனிதிங் பவர் 0 இஸ் 1. இப்ப 10,000 இருக்கு, அதோட பவர் வேல்யூ வந்து 0னா 1 தான். சரியா? ஃபர்ஸ்ட். ரெண்டாவது a பவர் x இன்டு a பவர் y. அப்ப பேஸ் சேமா இருக்கும்போது என்ன ஆகும்னா பவரை ஆட் பண்ணணும். பவரை ஆட் பண்ணணும். பேஸ் வந்து a. பேஸ் வந்து என்னது? a. அடிமானம் a. அடுக்கு வந்து x. சரியா? அப்ப ரெண்டு பேஸ் வந்து சேமா இருக்கும்போது என்ன செய்யணும்? பவர் ஆட் பண்ணணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? a பவர் x டிவைடட் பை a பவர் y அப்படின்னா நம்ம இந்த பெருக்கல் இருக்கும்போது இங்க கூட்டணும், இந்த இடத்துல வகுத்தல் இருக்கும்போது a x பவர் மைனஸ் ஒய்னு பண்ணணும். சரியா? அதே மாதிரி a பவர் x ஹோல் பவர் y அப்படின்னா இதை நம்ம எப்படி எழுதலாம்னா a பவர் எக்ஸ் ஒய்னு எழுதலாம். சரியா? ஃபிஃப்த், ஸ்கொயர் ரூட் ஆஃப் a பவர் x, இங்கே x. ஸோ ரெண்டு இடத்துல x இருந்தா நம்ம என்ன செய்யலாம்? இதுக்கு என்ன அர்த்தம்னா a பவர் x, இந்த வெளியே இருக்க x வந்து என்ன ஆகும்னா மேல 1/xன்னு வரும். இந்த வெளியே இருக்க x 1/xன்னு வரும். அப்ப இந்த x இந்த x கேன்சல் பண்ணி வெறும் a பவர் 1, ஆன்சர் a. சரியா? சோ இந்த ஃபார்முலா மிக மிக முக்கியம். அடுத்து 6, ஸ்கொயர் ரூட் ஆஃப் a பவர் b. சரியா? இங்க c, இங்க d, இங்க e, இந்த மாதிரி இருக்கு. அப்ப என்னன்னா உள்ள இருக்க முதல் a பவர் b போட்டணும். இந்த வெளியே இருக்கிறதெல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னா 1/c 1/d 1/e போடணும். 1/e அப்படின்னு போடணும். அப்ப ஆன்சர் என்னன்னா a பவர் இங்க b/1. சரியா? b டிவைடட் பை cde. இது பவர்ல இருக்கு. a பவர் b/cde அப்படின்னு போடணும். ஓகேவா? புரியுதா? புரியுதாப்பா? அது புரியுது சார். ரைட். சோ இந்த ஃபார்முலா எழுதிக்கோங்க. எழுதிட்டு சொல்லுங்க. ரம்யா ஹேண்ட் ரைஸ் பண்ண வேண்டாம், லாஸ்ட்ல நான் டைம் கொடுக்குறேன்.
இப்போ ஹேண்ட் ரைஸ் பண்ண வேண்டாம் ப்ளீஸ். ஸோ ஃபார்முலா இவ்வளவுதான். வரும்போது நான் கொஸ்டின் வரும்போது நான் மறுபடியும் சொல்றேன். கொஸ்டின் போலாமா? போலாம் சார். ரைட். வெயிட் பண்ண சொல்றாங்க, எழுதிக்கோங்க. ஃபாஸ்டா எழுதுறேன்ப்பா. எழுதி முடிச்சா ஓகே போடுங்க. ரைட், நெக்ஸ்ட் போயிடலாம். அடுத்து நமக்கு என்ன ஃபார்முலானா போர்ட் மாஸ் ரூல் அப்படின்னு ஒரு இது இருக்கு. போர்ட் மாஸ் ரூல், சரியா? போர்ட் மாஸ் ரூல நம்ம பார்க்க போறோம். போர்ட் மாஸ் ரூல் அப்படின்னா போர்ட் மாஸ் ரூல் பீனா பிராக்கெட். பிராக்கெட்னா முதல் சர்க்கிள் பிராக்கெட், அப்புறம் பேராந்திசிஸ், அப்புறம் வந்து ஸ்கொயர் பிராக்கெட். இது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், இது செகண்ட் ப்ரிஃபரன்ஸ், இது தேர்ட் ப்ரிஃபரன்ஸ். ஓன்னு ஆஃப்னே கொடுக்கணும். ஆஃப்னே கொடுத்துருப்பாங்க. ஆஃப் ஆஃப் இஸ் நத்திங் பட் டாட். டாட் இஸ் நத்திங் பட் ப்ராடக்ட். சரியா? டாட் தான் கொடுத்துருப்பாங்க. அடுத்து டிவிஷன். ஆஃப் ஓஎஃப்னே கொடுத்துருப்பாங்க. பாது ஓஎஃப்னே கொடுத்துருப்பாங்க. டிவிஷன். அடுத்து வந்து டிவிஷன். அடுத்து என்னது? மல்டிப்ளிகேஷன். அடுத்து மல்டிப்ளிகேஷன். ஓகே, அடுத்து மல்டிப்ளிகேஷன், அடுத்து அடிஷன், அடுத்து சப்ராக்ஷன். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு வரணும். சரியா? முதல் பி எடுக்கணும், அதுக்கப்புறம் ஓ எடுக்கணும், அதுக்கப்புறம் டி எடுக்கணும், அதுக்கப்புறம் எம், அதுக்கப்புறம் ஏ, அதுக்கப்புறம் எஸ். சரியா? பிராக்கெட்னா ஃபர்ஸ்ட் பிராக்கெட் சர்க்கிள் பிராக்கெட், தென் பேராந்தசிஸ், ஸ்கொயர் பிராக்கெட். இதுதான் வரிசையா வரணும். 1 2 3. ஆஃப்னா ஆஃப்னே கொடுத்துருப்பாங்க. டினா டிவிஷன், எம்னா மல்டிப்ளிகேஷன், ஏனா அடிஷன், எஸ்னா சப்ராக்ஷன். ஸோ இந்த ஆர்டர்ல தான் நம்ம கணக்குகளை செய்யணும். ஓகேவா? நெக்ஸ்ட் போலாமா? போலாம் சார். இப்போ யாரும் போர்ட்ல எழுத வேண்டாம் ப்ளீஸ். ரைட், இப்போ நம்ம சம்முக்கு போகலாம். இப்போ சில ஃபார்முலாஸ் தான் சொல்லியிருக்கேன். சில ஃபார்முலா நான் வரும்போது நான் சொல்றேன், எழுதிக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் சம் பாருங்க, இந்த மாதிரி கொடுத்துருக்கான். நல்லா கவனிங்க. நல்லா தெரியுதா? போட்டு தெரியுது உங்களுக்கு? நல்லா தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் சம் வந்து கொஸ்டின் என்ன அப்படின்னா பாருங்க, 7 3/10 பிளஸ், அது டிவிஷன் கிடையாது, பிளஸ் 7 3/10 பிளஸ் பிராக்கெட் மைனஸ் 10 7/21 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ போர்ட் மாஸ் ரூல்ல எதப்பா செய்யணும்? பிராக்கெட் உள்ளதை செய்யுங்க. அப்போ முதல் வந்து பிராக்கெட் உள்ள செஞ்சா இதை குறுக்கு பெருக்கல் பண்ண அவ்வளவு 10 × 21 210. அப்ப மைனஸ் 210. சரியா? இந்த இடத்துல +7 அப்படின்னு வரும். கரெக்டா? +7 அப்படித்தானப்ப வரும். ஏன்னா மேல இருக்கிறத பிளஸ் பண்ணணும். சரியா? எப்படின்னா AB/C அப்படின்னா ஏயும் சியையும் பெருக்கி மேல உள்ளதை கூட்டணும், கீழே சி. ஓகேவா? அப்ப இங்க 21. அப்ப மைனஸ் 210 பிளஸ் 7 டிவைடட் பை 21. அப்ப இது எவ்வளவு வரும்? மைனஸ் 203 டிவைடட் பை 21. கரெக்டா? இதை அடிச்சுக்குவோம், இப்படி வச்சுக்குவோம். சரியா? ரைட். இப்போ இது வந்து இப்போ இந்த மைனஸை வந்து விட்டுருவோம். மைனஸை விட்டுட்டு இப்படி பெருக்குனா என்ன வரும் பாருங்க. இந்த மைனஸை விட்டுருங்க முதல். சரியா? உள்ள வந்து பெருக்கல் மைனஸ்ல இருக்கு. மைனஸை விட்டுட்டு இப்படி செஞ்சா என்ன வரும் பாருங்க. இப்போ மைனஸை மறந்துடுங்க, லாஸ்ட்ல மைனஸ் போட்டுக்கலாம். நம்ம சாதாரணமா குறுக்கு பெருக்கல் பெருக்கும் போது என்ன வரும்? அது மைனஸ் விட்டுருங்க. 210 10 × 21 பிளஸ் 7 டிவைட் பை 21. ஆம் ரைட்? அப்ப 210 பிளஸ் 7 பை 21. அப்ப எவ்வளவு? 217/21. அப்போ இது மைனஸ் வந்து லாஸ்ட்ல தான் போடணும். சரியா? புரியுதாப்பா? மைனஸ் 217 டிவைடட் பை 21. ஓகேவா? ஓகேவாப்பா? ஓகே சார். ரைட். இப்போ அடுத்தது
இந்த 7 இருக்கு இல்லையா, இந்த 7 10ஆல பெருக்குனா எவ்வளவு? 70. 7 10ஆல பெருக்குனா 70. சரியா? மேல இருக்கிறத கூட்டுங்க. 73. பிளஸ் 3/10. அப்ப 73/10. அப்போ இந்த கணக்குல எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 73/10. இந்த பிளஸ் இருக்கு இல்லையா, இந்த பிளஸுக்கு பதிலாக இந்த இடத்துல மைனஸ் போட்டுரும். பிளஸ் மைனஸ் தான் பெரிய வேல்யூ. அப்ப 217 டிவைட் பை 21. இப்போ இந்த ரெண்டுமே எல்சிஎம் எடுத்தா எவ்வளவு பாரும்? 210ஐயும் 21 எல்சிஎம் எடுத்தா 21ஐயும் 10ஐயும் எல்சிஎம் எடுத்தா 210. கரெக்டா? ஏன்னா எல்சிஎம் எடுக்கணும்னா ரெண்டுமே நம்ம பெருக்கிடணும். பெருக்குனா இந்த 210ல எத்தனை 10 இருக்குன்னு பார்க்கணும். 210ல எத்தனை 10 இருக்கு? 21 இருக்கா? ஹலோ, ஆமா சார். 21 இருக்கு. அப்ப 21 இந்த 73ஆல பெருக்கணும். அப்ப 73ஐயும் 21ஐயும் பெருக்குனா எவ்வளவு? ஒரு 73 146 3 13 மீதி 1 15 1533. சரியா? இப்ப கேக்குதா? இப்ப கேக்குதாப்பா? இப்ப மியூட் பண்ணி விடாதீங்க தயவு செய்து. நான் கொஸ்டின்ல கான்சென்ட்ரேட் பண்ணும்போது மியூட் பண்ணி விட்டீங்கன்னா கேட்காது உங்களுக்கு. ஓகேவா? இப்போ இதுல மைனஸ் வேல்யூ வந்து 2170 1533. கரெக்டா? 1133 பிளஸ் வேல்யூ. அப்ப இந்த இடத்துல நம்ம மைனஸ் பண்ண, நாங்க பிளஸ் மைனஸ் இருக்கு இல்லையா, மைனஸ் பண்ணா எவ்வளவு வரும் பாருங்க. 10ல 7, 6ல 3 போனா 3. சரியா? ரைட்டு. அதுக்கப்புறம் 6 637. கரெக்டா? 637 வருது. am I right? அப்போ மைனஸ் 637 டிவைடட் பை 210. 210ல எத்தனை 637ல எத்தனை 210 இருக்கு? 3 இருக்கு. கரெக்டா? 3 210 630 ஆயிடும். கரெக்டா? 210 இன்ட்டு 3 630. கரெக்டா? மிச்சம் 37 மிச்சம். கரெக்டா? மிச்சம் 7. எஸ் சார். இந்த ஆன்சர் எங்க இருக்கு பாருங்க. ஆன்சர் ஏல இருக்கா? ஆன்சர் ஏல இருக்காப்பா? இருக்கு சார். அவ்வளவுதான். புரிஞ்சதா எப்படி செஞ்சு செய்யறோங்க? போர்ட் மாஸ் ரூல்ல முதல் பிராக்கெட்ல செய்யணும். பிராக்கெட்ல பெருக்கி அதை கொண்டு வரணும். மைனஸை தனியா கலட்டிட்டு கடைசியில் மைனஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம 213 போடக்கூடாது. அது தனி செப்பரேட் கிடையாது. சரியா? ரைட், செய்யுங்க. எழுதி முடிச்சு சொல்லுங்க. ரம்யா வெயிட் பண்ணுங்க. லாஸ்ட்ல நான் டைம் தர்றேன். நெக்ஸ்ட் போலாமா? இந்த ஐடியா இருக்கா? புரிஞ்சதா அது? புரிஞ்சதா அது? ரிப்ளை இல்ல. ரிப்பீட் பண்ண சொல்றீங்க. சரி, மறுபடியும் சொல்றேன். இப்போ இதை எழுதிட்டீங்களா? எழுதி முடிங்க, நான் ரிப்பீட் பண்றேன். இது என்ன, போர்ட் மாஸ் ரூல்ல
இங்க பாருங்களேன், போர்ட் மாஸ் ரூல் இது. சரியா? பினிஷ்டா? ரைட். இப்ப இது போர்ட் மாஸ் ரூல் பாரு. போர்ட் மாஸ் ரூல் படி இந்த மாதிரி இருக்கு டைப். சரியா? ஒரு கலப்பு பின்னமா உள்ள நம்பரை பின்னமா எழுதணும். அப்ப இந்த இதையும் பெருக்கி இதை கூட்டணும். கரெக்டா? அப்ப கூட்டும் போது ஏசி பெருக்கணும். சார் கேக்குதா? மைனஸ் பை 21 வந்திருக்கு. கரெக்டா? இப்போ இந்த இதை எடுத்துக்குவோம். அதாவது 7 3 பை 10 எடுத்துக்குவோம். 7 3 பை 10 எடுத்துக்குவோம். இந்த நம்பரை எடுத்துக்கிட்டா இப்ப குறுக்கு பெருக்கல் பெருக்கினா என்ன வரும்? 7 10 70 பிளஸ் 3 73 பை 10 அப்படின்னு இருக்கு. இது பிளஸ் வேல்யூ, இது ஒரு மைனஸ் வேல்யூ. இப்ப மைனஸ் வேல்யூ தான் பெருசா இருக்கு. சரியா? மைனஸ் வேல்யூ தான் பெருசா இருக்கு. ஓகே, புரிஞ்சதா? அப்ப என்ன செய்யணும்? மைனஸ் வேல்யூ தான் நம்ம பெரிய நம்பரா எடுத்துக்கோம். ஏன்னா 217 பெரிய நம்பர், அது மைனஸ்ல இருக்கு. ஓகேவா? அப்போ மைனஸ் 217 டிவைடட் பை 2 பிளஸ் 73 பை 10 21 இருக்கு. சரியா? இப்ப இந்த ரெண்டு நம்பருக்கு எல்சிஎம் எடுத்தா எவ்வளவுப்பா? எல்சிஎம்னா மீச்சிமா எடுக்கணும். அப்ப ரெண்டையும் பெருக்கணும். எடுக்க முடியலன்னா ரெண்டையும் பெருக்கணும். 210 ரெண்டையும் பெருக்கி இருக்கோம். இந்த 210ல எத்தனை 21 இருக்கு? 210ல எத்தனை 21 இருக்குன்னா 10 தடவை இருக்கு. சரியா? அந்த 10 இதால பெருக்கணும், 217ஆல பெருக்கணும். அப்ப 217 மைனஸ் 2170 மாறும் 10ஆல பெருக்கும் போது. இந்த பிளஸ் இப்ப போடுறேன். சரி, இப்ப 210ல எத்தனை 10 இருக்கு அப்படின்னா 21. அப்ப 73ஐயும் 21ஐயும் பெருக்கணும். 73 21 பெருக்கினா பிளஸ் 1533 வரும். இப்ப இதை வந்து மைனஸ் பண்ணா உங்களுக்கு என்ன வரும்னா 637 வருது. மைனஸ்ல வரும், ஏன்னா மைனஸ் தான் பெரிய நம்பர். ஸோ மைனஸ் 637 டிவைடட் பை 210 இதான் வந்திருக்கு. இப்ப 637ல எத்தனை 210 இருக்கு அப்படின்னா இந்த மைனஸ் இருங்க. 637ல எத்தனை 210னா 3 இருக்கு. 3 210 எவ்வளவுப்பா? இங்க சொல்லியிருக்கேன் பாருங்க. 3 210 630. சரியா? 630 போக மீதி எவ்வளவு? 7 இருக்கு. அப்ப 210 போடுங்க. இந்த ஆன்சர் இருக்கா பாருங்க, இங்க இருக்கா? அவ்வளவுதான். சரிங்க, இங்க 10 போடணும். சரியா? புரியுதாப்பா? ரொம்ப ஈஸி தான், காம்ப்ளிகேட் பண்ண வேணாம், ரொம்ப ஈஸி தான். ரைட், நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் போலாமா? அடுத்தது இப்ப இந்த சம் பாருங்க. இந்த சம் பாருங்க, நான் சம்ம எழுதி போடுறேன், புரியலன்னா சொல்லிடுங்க. பாருங்க, சம் பாருங்க. முதல் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரியா? நல்லா கவனிங்க. கொஸ்டின் மார்க்கு, கொஸ்டின் மார்க்கு 968 டிவைடட் பை 79 மல்டிப்ளை பை 4 சீக்வல் டு 512 கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ போர்ட் மாஸ் ரூல் படி எதை முதல் செய்யணும்? பிராக்கெட்டை தான் முதல் செய்யணும். ஸோ பிராக்கெட்டுங்க நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். இங்க கொஸ்டின் மார்க்குங்க எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். எக்ஸ் 968. அப்போ இது நம்ம செஞ்சாச்சு. ஏன்னா எக்ஸ் மதிப்பு இருக்கு, நம்மளால செய்ய முடியாது. பிராக்கெட்டுக்கு அப்புறம் என்ன வேல்யூ செய்யணும்? ஆஃப்னு கொடுத்துருக்காங்களா? இல்ல. அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? டிவிஷன். சரியா? ரைட், டிவிஷன். இப்போ டிவைட் பண்ண முடியாதுன்னா எக்ஸ் வேல்யூ நமக்கு தெரியாது. சரியா? ரைட். இப்போ டிவிஷன்ல இந்த 4 கீழே கொண்டு போவோம். ஏன்னா மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. 512 டிவைட் பை 4 எவ்வளவு வரும்? 512 4ஆல் வகுத்தா எவ்வளவு வரும்? ஒரு தடவை, மீதி 1, 2 தடவை, 2 தடவை 8 3
எவ்வளவு வரும்? 11ல 2 தடவை ஆச்சு, மீதி 3. 32ல எத்தனை நாள்? 128. அப்பா கோடு போடுறாங்கப்பா. யாருப்பா அது? யாருப்பா போடுறதுப்பா? சும்மா இருங்க. டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா முடியாதுப்பா, கஷ்டம். நீங்க பாட்டு கோடு போட்டு நான் என்ன எப்படி எழுதுறது? கான்சன்ட்ரேஷன் போயிடும். ஹலோ, கோடு போட வேண்டாம் ப்ளீஸ். நான் சொல்றதை மட்டும் கவனிங்க, சரியா? இப்போ 128 இருக்கு. இந்த ஏன பெருக்கல்ல இருக்கனால நம்ம கீழே கொண்டு வந்துடலாம், சரியா? இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா ஆன்சர்ல இருந்து போகணும். ஆன்சர்ல இருந்து போகணும். இப்போ ஆன்சர் வேல்யூ என்னன்னா, முழு வேல்யூ எது பாருங்க. முழு நம்பர் எது? 10,185 முழு மதிப்பா? கிடையாது. 10,190 மதிப்பு முழு நம்பரு, 80 முழு நம்பரு, 101 முழு நம்பர். இப்போ இந்த முழு நம்பர்ல நான் என்ன எடுக்கிறேன்னா இதை எடுத்து பார்க்குறேன். செக் பண்றேன். எக்ஸ் மதிப்பு நம்ம இதை எடுத்து பார்க்குறேன். 110, 80ன்னு எடுத்துக்கிறேன். எக்ஸ் வேல்யூ நான் எடுத்துக்கிறேன். என்னன்னு எனக்கு தெரியாது, நான் அஷ்யூம் பண்ணிடுறேன். இங்க போடுறேன், இந்த மதிப்பை இங்க போடுறேன். 110, 80, 968 டிவைடட் பை 79 அப்படின்னா எனக்கு எவ்வளவு வரணும்னா, இங்க எனக்கு என்ன எவ்வளவு கிடைச்சிருக்கு? 128ன்னு வந்துச்சுன்னா அந்த கணக்கு சரின்னு அர்த்தம். இப்ப பாருங்க, 110, 80, 968 மைனஸ் பண்ணுங்க. 10ல 8 போனா 2, சரியா? இங்க இருந்து ஒண்ணு கடன் வாங்கியிருக்கோம், பாரோ பண்ணியிருக்கோம். 7ல 1, இங்க 110ல எவ்வளவு? 101 தானே வரும், சரியா? இங்க 101, 112 பை 79 எவ்வளவுன்னு பாருங்க. இது வகுத்து சொல்லுங்க பார்க்கலாம். வகுத்தா எவ்வளவு வருதுன்னு பாருங்க. எவ்வளவு வருது? 101ல எத்தனை 79 இருக்கு? 128 சார். 128 வந்துருச்சா? இப்போ ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் ஈக்குவல் தானே? எஸ் சார். ரைட். அப்ப ரைட் சைடு இந்த நம்ம ப்ரூவ் பண்ணிட்டா இந்த ஆன்சர் கரெக்ட்னு அர்த்தம். நான் முதல் ரவுண்ட் ஆஃப் வேல்யூ எடுக்கிறேன். முழு என்ன இது ஃபெயில் அப்படின்னா இது எடுப்பேன், அவ்வளவுதான், சரியா? ஈஸி தானே? நம்ம எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டம். அதனால நம்ம பேக் சைட்ல இருந்து போயிடணும். அந்த ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணிட்டு பேக் சைட்ல போயிடணும், அவ்வளவுதான். ஈஸியா? ஹலோ, ஈஸி சார். எழுதிக்கோங்க. யாரும் எழுத வேண்டாமாப்பா, போர்டில் எழுத வேண்டாம் தயவு செய்து, எனக்கு டிஸ்டர்பா இருக்கும். கடைசியில கேளுங்க, கேள்வி எழுதி வச்சுக்கோங்க, என்கிட்ட கேளுங்க. கடைசியில டவுட்டு, ஒரு 1/4 மணி நேரம் டவுட் கிளாஸ் வச்சுக்குவோம். அவசரப்பட வேண்டாம். நெக்ஸ்ட் போலாமா? போலாம் சார். ரைட். இப்ப பாருங்க, இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத பாருங்க. இங்க 1/5 ரேஷியோ 1:1/x டபுள் கோலன் 1/x கோலன் 1.25 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, சரியா? இப்போ இதோடைய ஃபார்முலா என்னன்னா, ரேஷியோ A/B டபுள் கோலன் போட்டாலும் ஈக்குவல் போட்டாலும் ஒண்ணுதான், C/D. and product of extremes equal to product of mean. கடை உறுப்புகளின் பெருக்கல் பலன் ஈக்குவல் டு நடு உறுப்புகளின் பெருக்கல் பலன். கடை உறுப்புகள்னா என்னது? AD தான் கடை உறுப்புகள். ப்ராடக்ட் ஆஃப் AD ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் BC. இந்த ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு சொல்றாங்க, சரியா? இந்த கான்செப்ட் இங்க அப்ளை பண்ணணும். இங்க இப்ப எல்லாமே என்ன இருக்கு அப்படின்னா 1/xல தான் இருக்கு. அப்ப நம்ம எப்படி எழுதலாம்? 5:x ஈக்குவல் டு x is to 1.25 எழுதிக்கலாமா? ஏன்னா எல்லாமே என்ன இருக்கு? 1 இருக்கு. அப்ப நம்ம இப்படி எழுதிக்கலாம், சரியா? இப்போ இது ரெண்டையும் பெருக்குங்க. கடை உறுப்புகளின் பெருக்கல் பலன், நடு உறுப்புகளின் பெருக்கல் பலன். x² is equal to 1.25 into 5. இப்போ இந்த புள்ளியை மறந்துருங்க. 125 5ஆல பெருக்குனா 625, சரியா? 625.
இப்போ 2 புள்ளி ரைட் சைட்ல இருந்து தள்ளி இருக்கு. அப்போ முதல் ஸ்கொயர் ரூட் எடுத்துக்குவோம், அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 625 எவ்வளவு? 25. சரியா? 25 கரெக்ட் தானப்பா? Yes, sir. ரைட். 25ங்கிறது இங்க 2 புள்ளி தள்ளி இருக்கு, 6.25 இருக்கு. இங்க ஸ்கொயர் ரூட் அப்புறம் ஒரு புள்ளி தள்ளி வைக்கணும். சரியா? ஸ்கொயர் ரூட் எடுக்கிறதுக்கு முன்னாடி 2 புள்ளி இருந்தா ஸ்கொயர் ரூட் எடுத்தா ஒரு புள்ளி ரைட் சைட்ல இருந்து தள்ளி வைக்கணும். 2.5ங்கிறது 5ல பாதி தானே? கரெக்டாப்பா? Yes, sir. 5ல பாதிங்கிறது 2.5. ஓகேவா? இந்த 6.25ங்கிறது ரைட் சைட்ல இருந்து எத்தனை தள்ளி இருக்கோ இது எக்ஸ் ஸ்கொயர்டா இருக்கு. அப்ப எக்ஸ்னா ஸ்கொயர் ரூட் பண்ண பிறகு 2.5 வரும். இங்க 2னா இங்க ஒரு புள்ளி பாதி எடுக்கணும். ஈஸியா? இப்போ லாஸ்ட்ல எழுதலாம்ப்பா. போர்ட்ல நீங்க என்ன எழுதுறா எனக்கு புரியாதுப்பா. நீங்க கேட்டாதான் புரியும். தயவுசெய்து எழுத வேண்டாம், மற்றவங்களுக்கு டிஸ்டர்பா இருக்கு. கொஞ்சம் கவனிங்க, அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். லாஸ்ட்ல உங்களுக்கு நீங்க எந்த கணக்குன்னு சொல்லுங்க, நான் சொல்றேன் ஆன்சரு. நெக்ஸ்ட் போலாமா? Yes, sir. இப்போ இந்த இடத்துல ரம்யா வெயிட் பண்ணுங்க. இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 383 பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 302 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 164 பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 28 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்தா என்ன செய்யணும்? ரிவர்ஸ்ல வரணும். ரிவர்ஸ்ல வரணும். ரிவர்ஸ்னா எப்படி? ரைட் சைட்ல இருந்து வரணும். இந்த சைட்ல ரைட் சைட்ல இருந்து வரணும். இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 என்னது? 3. இந்த இடத்துல மைனஸ் இருக்கிறதுனால என்ன செய்யலாம்? மைனஸ் போட்டுக்கணும், -3ன்னு போடணும். சரியா? அப்போ இங்க பாருங்க 28 இருக்கு. இங்க நம்ம ஸ்கொயர் ரூட்டுக்கு இந்த இதுக்கு மட்டும் எடுத்திருக்கோம். ஆன்சர் வந்து -3. அப்ப என்ன வரும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 வரும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 ஆன்சர் எவ்வளவு? 5 +5. கரெக்டா? இப்ப அடுத்து என்ன இருக்கு? 164 இருக்கு. சரியா? இங்க +5 போடணும். இந்த 5 இந்த ஆன்சர் இது வரைக்கும் செஞ்ச ஆன்சர் வந்து 5 போட்டிருக்கும். அப்போ 169 ஆகும். 169 உடைய ஸ்கொயர் ரூட் என்னது? 13. இப்போ என்னது? 302 இருக்கு, இந்த மைனஸ் இருக்கு, இங்க 13 இருக்கு. ஸோ 302ல -13 மைனஸ் பண்ணா என்ன வரும்? 12ல 3 போனா 9, 29ல 28, 289. சரியா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 289. 289ங்கிறது 17. ஓகேவா? அதுக்கப்புறம் எப்படி இருக்கு? 383 பிளஸ் ஒரு 17. 383 பிளஸ் ஒரு 17. 383யோட 17 கூட்டினா என்ன வரும்? 10 மீதி 1 10, 400. சரியா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 400 எவ்வளோப்பா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 400 எவ்வளவு? ஹலோ, ஆன்சர் புரியுதா? ஸோ ரைட் சைட்ல இருந்து ஒவ்வொரு நம்பரா கண்டுபிடிச்சு அதுக்கு முன்னாடி நம்பரோட ஆட் பண்ணணும். என்னப்பா ரிப்பீட்? இது என்ன ரிப்பீட்? ஒண்ணுமே கிடையாது. இல்ல ரொம்ப ஈஸி தான். முதல் என்ன பண்றோம்? கடைசி நம்பரை எடுக்கிறோம். கடைசி நம்பர் என்னப்பா பாருங்க. கடைசி நம்பர் என்னது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 எவ்வளவு? 3. புரிஞ்சுதா? ரைட்டு. இப்ப ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 வந்து 3. அந்த 3 மதிப்பை இந்த இடத்துல நம்ம சப்ஸ்டியூட் பண்றோம். இந்த இடத்துல, இந்த இடத்துல இங்க பாருங்க, இங்க மட்டும் பார்க்கணும், வேற எதுவும் பார்க்க கூடாது. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 28, இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 3. அப்ப 28 - 3 என்ன வந்திருக்கு? ஆன்சர் 5. கரெக்டா? 28 - 5 25 ஆயிடும். 25 ஸ்கொயர் ரூட் தான் 5 ஆயிடும். அப்ப இந்த 5 இந்த 164ஓட பிளஸ் இருக்கு. இங்க பாருங்க பிளஸ் 164 பிளஸ் 5 எவ்வளவு ஆச்சு? 169. 169 ஸ்கொயர் ரூட் எடுத்தா 13 ஆயிடும். 13 தூக்கி இந்த இடத்துல போடணும். 302 மைனஸ் 13, 289. 289 ஸ்கொயர் ரூட் எடுத்தா 17.
இந்த 17 381 கூட்டணும், ஏன்னா இங்க பிளஸ் வேல்யூ இருக்கு. அப்ப 400 ஸ்கொயர் ரூட் தான் 20, அவ்வளவுதான்பா. ரிவர்ஸ்ல வரணும், அவ்வளவுதான். புரியுதா? எஸ் சார். நெக்ஸ்ட் போலாமா? போலாம் சார். ரைட். இப்போ பாருங்க, அதிலே கொஞ்சம் ரொம்ப கிரிட்டிக்கலா உள்ள கொஸ்டின்ஸ். மைனஸ் பிளஸ் மைனஸ் இப்போ கியூப் ரூட் கொடுத்துருக்காங்க. சரியா? நான் கொஸ்டின் முதல்ல எழுதி போடுறேன். கியூப் ரூட் ஆஃப் -121 பிளஸ் கியூப் ரூட் ஆஃப் உள்ள கியூப் ரூட் ஆஃப் -61 பிளஸ் ரூட் ஆஃப் -26 பிளஸ் கியூப் ரூட் ஆஃப் -1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? அப்ப என்ன சொல்லியிருக்கேன், நான் முதல்ல ரைட் சைட்ல இருந்து வரணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த -1 கியூப் ரூட் பாருங்க, நல்லா கவனிங்க. இந்த மூணு தடவை -1 பெருக்கினால என்ன வரும், மைனஸ் தான் வரும். சரியா? அப்ப என்னது, இதோட வேல்யூ என்னப்பா, கியூப் ரூட் ஆஃப் -1 -1 தான். புரியுதா? கியூப் ரூட் ஆஃப் -1ங்கிறது -1. சரியா? இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த இதை மட்டும் எடுத்துக்கிறேன். நல்லா பாருங்க, பிராக்கெட் போட்டது மட்டும். கியூப் ரூட் ஆஃப் -26. சரியா? இப்ப நான் இந்த வேல்யூ கண்டுபிடிச்சேன் இல்லையா, பாருங்க, இந்த வேல்யூ கண்டுபிடிச்சேன் இல்லையா, இந்த வேல்யூ எவ்வளவு, -1. சரியா? இப்ப என்ன ஆகும், மைனஸ் இந்த மைனஸ் பிளஸ். கியூப் ரூட் ஆஃப் -27. கியூப் ரூட் ஆஃப் -27 எவ்வளவு, -3. இப்ப கியூப் ரூட்னா என்னன்னா தெரியுமா உங்களுக்கு, கியூப் ரூட்னா எந்த நம்பரை 3 தடவை பெருக்குனா 27 வரும் அப்படிங்கிறது தான். சரியா? இப்ப 27ல 3ல ஒரு நம்பர் போடணும். கியூப் ரூட்னா என்னது, தலைகீழி. 3ல ஒரு நம்பர் போடணும். எந்த 3 நம்பரை பெருக்குனா 27 வருது. 3 × 3 × 3 27. அப்ப கியூப் ரூட்னா என்னது, 27 உடைய கியூப் ரூட். 3ல ஒரு நம்பர், இந்த 3ல ஒரு நம்பர் போட்டா போதும், அதான் கியூப் ரூட். சரியா? அப்ப மதிப்பு எவ்வளவு, -3. சோ இந்த -3. இப்ப அடுத்து என்ன இருக்கு, கியூப் ரூட் ஆஃப் -61. இங்க நமக்கு வந்து கிடைச்சிருக்குது -3 கிடைச்சிருக்கு. அப்ப கியூப் ரூட் ஆஃப் -64 கிடைக்கும். சரியா? எந்த 3 நம்பரை பெருக்குனா 64 வரும், 4 × 4 × 4 64. அப்ப 3 நம்பருக்கு ஒரு நம்பர் போட்டா எவ்வளவு, -4. ஓகேவா? இப்ப இது வரைக்கும் முடிஞ்சது. இப்ப என்னது அடுத்து, கியூப் ரூட் ஆஃப் -121. இங்க -4 இருக்கு, மைனஸ் மைனஸ் பிளஸ். அப்போ கியூப் ரூட் ஆஃப் -125. எந்த 3 நம்பரை பெருக்குனா 125 வரும், 5 × 5 × 5 125. அப்ப 3 5க்கு ஒரு 5, -5. ஸோ ஆன்சர் பி. அவ்வளவுதான். அப்ப கியூப் ரூட் நமக்கு தெரியணும். ஸோ ரிவர்ஸ்ல போகணும். ரம்யா இருங்க, லாஸ்ட் காமன் நேரத்துக்கு உங்களுக்கு வந்து நீங்க கொஸ்டின் இது பண்ணி வச்சுக்கோங்க, குறிச்சு வச்சுக்கோங்க. லாஸ்ட் காமன் நேரம் வந்து நம்ம ஆன்சர் கொஸ்டின் பண்ணலாம். டவுட் இருக்கிறத நான் கிளியர் பண்றேன். நல்ல கவனிங்க, ரொம்ப ஈஸியா தான் சொல்லி தர்றேன். சரியா? ஒவ்வொரு ஸ்டெப்பா சொல்லி தர்றேன், கவனிங்க. எந்த இடத்துல புரியல உங்க நோட் குறிச்சு வச்சுக்கோங்க. லாஸ்ட்ல நான் ரிப்பீட் பண்றேன். நெக்ஸ்ட் போலாமா? எஸ் சார். ரைட். இப்ப அடுத்து பாருங்க, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம போர்ட் மாஸ் ரூல்ல ஒண்ணு பேசணும், ஞாபகம் இருக்கா? அந்த போர்ட் மாஸ் தான் இப்ப அப்ளை பண்ண போறோம். போர்ட் மாஸ் ரூல்னா BODMAS. சரியா? இப்ப நான் பிராக்கெட் சொன்னேன். பிராக்கெட் எது ஃபர்ஸ்ட் பிராக்கெட் போட்டேன், சர்க்கிள் பிராக்கெட், parenthesis அண்ட் ஸ்கொயர் பிராக்கெட். முதல் என்ன சொன்னேன், சர்க்கிள் பிராக்கெட் தான் பார்க்கணும், அப்புறம் parenthesis பார்க்கணும்,
அப்புறம் ஸ்கொயர் பிராக்கெட் பார்க்கணும்னு நான் சொன்னேன் ஆரம்பத்திலேயே ம். கோட் மாஸ் ரூல்ல. இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, 3 பிராக்கெட்டும் கொடுத்துருக்காங்க. 3 பிராக்கெட்டும் கொடுத்துருக்காங்க. அப்ப பாருங்க, என்னது 20 மைனஸ் எக்ஸ் கொடுத்துருக்காங்களா? உள்ள பாருங்க பேரந்திசிஸ் கொடுத்துருக்காங்களா? அப்புறம் 42 கொடுத்துருக்காங்களா? அப்போ என்ன எடுத்துக்கணும்னா இந்த இதை எடுத்துக்கணும். 42 மைனஸ் parenthesis of 37 20 minus x bracket parenthesis and square bracket. இதை எடுத்துக்கணும். இதை செய்யணும். சரியா? இப்ப 20 minus x வேல்யூ நமக்கு தெரியாது இல்லையா? அதனால அப்படியே இருக்கட்டும். ஓகே, x வேல்யூ நமக்கு தெரியாது. அதே மாதிரி இங்க 42 இருந்து மைனஸ் பண்ணா தெரியாது. ஓகேவா? இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, நான் ரொம்ப சிம்பிளா சொன்னேன். சால்வ் பண்றதோட நம்ம என்ன செய்யணும்னா இந்த வேல்யூ இருக்கு இல்லையா, இதுல ஏதாவது ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி சக்சஸ் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். ஓகேவா? ஸோ நான் என்ன எடுத்துக்கிறேன், ரொம்ப சின்ன வேல்யூ இதுல இதுப்பா, ரொம்ப 2 வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. 42 12. சொல்லுங்க குரு. சொல்லுங்க. மேத்ஸ் கிளாஸ்ல இருக்க மெசேஜ் பண்ணுவீங்களா? சாரி எழுப்பிட்ட தூக்கத்துல. ஹலோ, மியூட் பண்ணிக்கோங்க. புரியுது? மியூட் பண்ணுங்க, பேக்ரவுண்ட்ல எனக்கு கேக்குது. சரி, நான் 8 மணிக்கு கால் பண்றேன், மெசேஜ் பண்ணுங்க வாங்க. சரியா? இங்க 2 மதிப்பு தான் கொடுத்துருக்காங்க. மைனஸ்லயே 2 மதிப்பு கொடுத்துருக்காங்க, பிளஸ்லயும் 2 மதிப்பு கொடுத்துருக்காங்க. இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா, இதுல பிளஸ் வேல்யூ நான் சப்ஸ்டியூட் பண்ண போறேன் ஃபர்ஸ்ட். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல 57 தான் கொடுத்துருக்காங்க. 57க்கு அப்புறம் இது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரைட் சைட்ல உள்ள வேல்யூ நான் முதல்ல செஞ்சுக்க போறேன். ஏன்னா ப்ரூவ் பண்றதுக்கு இது ஈஸியா இருக்கும். என்ன கொடுத்துருக்காங்க? 176 டிவைடட் 8 டிவைடட் பை 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை செய்யணும். 8 டிவைடட் பை 2 எவ்வளவு? 4. அப்போ 176 டிவைடட் பை 4. ஸோ 176 டிவைடட் பை 4 என்னது? 4 அங்க 16 மீது 4 16, அப்ப 44. அப்ப எனக்கு என்னன்னா இதோட மொத்த வேல்யூவும் சேர்த்து எனக்கு 44ன்னு வரணும். சரியா? சோ இந்த இடத்துல எந்த எக்ஸ் வேல்யூ போட்டா எனக்கு 44ன்னு ப்ரூஃப் ஆகும் அப்படிங்கறது தான் நான் கேள்வி. சரி, எக்ஸ் வேல்யூ நான் என்ன செய்யணும், முதல் ஸ்மால் வேல்யூ போட்டுக்கிறேன். எக்ஸ் ஈக்குவல் டு 12ன்னு போட்டுக்கிறேன். நான் எனக்கு தெரியாது, எக்ஸாக்டா எனக்கு தெரியாது. சரியா? ஆனா நான் 44ன்னு ப்ரூவ் பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரி டெரைவ் பண்ணீங்கன்னா ரொம்ப கஷ்டம், ஆன்சர் இருந்து போனா ரொம்ப ஈஸி. ஓகேவா? இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னா, நல்லா கவனிங்க. ஸோ 42 மைனஸ் 37 மைனஸ் ஆஃப் 20 மைனஸ் 12 போட்டுக்கிறேன். நான் எக்ஸ் 12 எடுத்துக்கிறேன். சரியா? பேரந்திசிஸ் பிராக்கெட், ரைட். ஸோ 42 மைனஸ் பேரந்திசிஸ் 37 மைனஸ் 20ல 12 போனா 8. சரியா? இப்போ இந்த பிராக்கெட் உள்ள இருக்கிற பிராக்கெட் முடிஞ்சது, சர்க்கிள் பிராக்கெட். அதுக்கப்புறம் பேரந்திசிஸ் 37ல 8 போனா எவ்வளோப்பா? 29. 29. 42 மைனஸ் 29 எவ்வளவு? 11 3 12 3 அப்புறம் 1 13. 13 தானேப்பா? சரி, அப்போ 57 தான் லாஸ்ட் இருக்கு. இது எவ்வளவு வரும் பாருங்க, மைனஸ் பண்ணா 4 4 வந்துருச்சா? எக்ஸ்கியூஸ் மீ, அவ்வளவுதான் ப்ரூவ் பண்ணிட்டேன். 44ன்னு நான் ப்ரூவ் பண்ணிட்டேன், அவ்வளவுதான். ஸோ இதுதான் ஈஸி. நீங்க இந்த மாதிரி சால்வ் பண்ணீங்கன்னா ஈக்குவேஷன் மாதிரி போயிட்டே இருக்கும். 2 நம்பர் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இது இல்லைன்னா இது இருக்க போகுது, அவ்வளவுதான். மைனஸ்ல போடக்கூடாது முதல் வேல்யூ, ஏன்னா இங்க மைனஸ் இருக்கு. மைனஸ் வேல்யூ போடக்கூடாது. சரியா? 2 பிளஸ் வேல்யூல ஃபெயில்ஸ் ஆனதான் நம்ம மைனஸ் வேல்யூ போடணும். சரியா? அப்ப ஆன்சர் 12 இஸ் கரெக்ட். ஓவர், தட்ஸ் ஆல். ஈஸியா? சார் எக்ஸுக்கு முன்னாடி மைனஸ் இருந்தனால மைனஸ் வேல்யூ எடுக்கலையா சார்? இல்ல, ஆமா ஆமா, ஏன்னா 2 மைனஸ்னா பிளஸ் ஆயிடும்ல. ஓகே. எப்பயுமே பிளஸ் வேல்யூ தான் முதல் எடுக்கணும். ஏன்னா பிளஸ் வேல்யூ இருந்தா தான் எனக்கு பிராக்கெட்டுக்குள்ள பிளஸ் வேல்யூ வரும். ஓகே. இப்போ -42 எடுத்தீங்கன்னா மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் ஆகி அந்த நம்பர் பெருசாயிடும். அதுக்காக தான் நான் எடுக்கல. சார் எப்பவுமே ஆப்ஷன்ல போகும்போது ஸ்மால் வேல்யூ அண்ட் பாசிட்டிவ் வேல்யூ இதுதான் எடுக்கணுமா? ஆமா அது ரைட். ஆமா, ஓகே. ஏன்னா நமக்கு 42ன்னு போட்டோம்னா இங்க மைனஸ் பண்ணும்போது 37 மைனஸ் 2 நெகட்டிவ்ல வரும். ஆனா இங்க நமக்கு 44ங்க சின்ன நம்பர், இங்க 57ஓட கம்மியா இருக்கணும் எனக்கு. ஏன்னா லார்ஜர் நம்பர் இஸ் 57, ரைட்? ஓகே. ஓகே சார்.
ஸோ இந்த மாதிரி செஞ்சு பழகணும். நீங்க ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா செமஸ்டர் பேட்டர்ன் மாதிரி ஆயிடும். ஈஸியா இருக்கா? எஸ் சார். நெக்ஸ்ட் போலாமா? போலாம் சார். இப்போ பாருங்க, சுருக்குக சிம்பிளிஃபைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த 192 இருக்கு இல்லையா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 192, சரியா, இது ஸ்கொயர் ரூட் பண்ணும். இது 48னுடைய ரூட்டான்னு வரணும், இல்ல 27 ரூட்டான்னு பார்க்கணும். சரியா? இப்போ 108ங்கிறது என்ன அப்படின்னா, 108 இஸ் நத்திங் பட் 4 டைம்ஸ் ஆஃப் 27. am I right? சரியா? இப்போ 48ங்கிறது 192ல எவ்வளவு 48 இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும். 48ல சப்போஸ் இங்க வந்து 2 வரணும்னா எதோட பெருக்கணும்? 4 தடவை பாருங்க. 8 32, 3 16 19, 192 வந்துச்சா? அப்ப இந்த 192ங்கிறது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 48 இன்டூ டைம்ஸ் ஆஃப் 4. am I right? புரியுதா? 192ங்கிறது நான் எப்படி எழுதிக்கிறேன்னா 48னுடைய 4 மடங்கு அப்படின்னு. ஏன்னா இங்க 48 கொடுத்துருக்காங்க, அதை பொறுத்து நான் செய்யறேன். சரியா? இங்க 27 கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த 108ங்கிறது சாரி 108ங்கிறது எப்படின்னா 48னுடைய 27னுடைய 4 மடங்கு. புரியுதா? ஏன் அப்படின்னா இதுக்கும் கம்பேர் பண்றேன், இதுக்கும் கம்பேர் பண்றேன். சரியா? இப்ப ரூட் 48 அப்படியே இருக்கு. சரியா? இதை பிளஸ் தூக்கி நான் இங்க போடுறேன். ஏன்னா பிளஸ் தானேப்பா, 48 இன்டூ 4. அதுக்கப்புறம் மைனஸ் ஆஃப் 3 மல்டிப்ளை, இங்க 3 வெளியே இருக்கு, கியூப் ரூட் கிடையாது. 108ங்கிறது 27 இன்ட்டு 4 பிளஸ் 2 டைம்ஸ் ஆஃப் ரூட் 27 அப்படின்னு இருக்கு. ஓகேவா? ரைட். இப்போ இந்த ரூட் 48 இன்ட்டு ரூட் 4 எழுதிக்கலாம் இத. சரியா? ஸோ ரூட் 48 பிளஸ் ரூட் 48 இன்ட்டு ரூட் 4. இந்த இடத்துல -3 ரூட் 27 இன்ட்டு ரூட் 4 அப்படின்னு எழுதிக்கலாம். பிளஸ் 2 ரூட் 7 27 அப்படின்னு எழுதிக்கலாம். கரெக்டா? ஏன் எழுதுறேன்னா இந்த ரூட் 48 நான் காமனா வெளியே எடுக்கிறேன். ரூட் 48 நான் காமனா வெளியே எடுத்தா இங்க என்ன வரும்? 1 பிளஸ் ரூட் 4 மைனஸ். சரியா? இந்த இடத்துல ரூட் 27 காமனா வெளியே எடுக்கிறேன். ரூட் 27 காமனா வெளியே எடுக்கிறேன். இந்த 3 அப்படியே இருக்கும் இன்ட்டு ரூட் 4. சரியா? இந்த ரெண்டையும் காமனா வெளியே எடுக்கிறேன்பா. இதுவும் காமனா வெளியே எடுக்கிறேன். இங்க இதுவும் காமனா வெளியே எடுக்கிறேன். சரியா? பிளஸ் 2. புரிஞ்சதா? ஸோ ரூட் 48 இங்க பாத்தீங்கன்னா ரூட் 2ங்கிறது ரூட் 4ங்கிறது 2, 1 பிளஸ் 2 மைனஸ் ரூட் 27. ஓகேவா? இங்க ரூட் 3 ரூட் 4க்கு 2, 6 பிளஸ் 2 8. இந்த ரூட் 4 உடைய வேல்யூ என்னது? 2. 6 பிளஸ் 2 8. சரியா? நமக்கு என்ன கிடைக்கும்? ரூட் 48 இன்ட்டு 3 மைனஸ் 27 27 ரூட் 27 இன்ட்டு 8. கரெக்டாப்பா? இதான் கிடைக்குது. ஓகேவா? எஸ் ஆர் நோ? எஸ் சார். ரைட். இன்னும் நம்ம பிரிக்கணும். எப்படி பிரிக்கணும் அப்படிங்கறத பார்க்கலாம். எழுதிக்கோங்க, இது வரைக்கும் எழுதிக்கோங்க.
இருப்பா, டவுட்லாம் லாஸ்ட் பார்த்துக்கலாம்ப்பா. டவுட்லாம் லாஸ்ட் பார்த்துக்கலாம், கொஞ்சம் பொறுங்க. இந்த சம் வந்து கொஞ்சம் செஞ்சு காட்டினா தான் புரியும். ப்ளீஸ் எழுத வேண்டாம், எழுத வேண்டாம். ஏன் எழுதுறீங்க? நம்பரை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எழுத வேண்டாம். நெக்ஸ்ட் போலாமா? இது அப்படியே இந்த இதை அப்படியே கண்டினியூ பண்ணும். எனக்கு ஸ்பேஸ் இல்லாதனால வெயிட் வெயிட் வெயிட், எழுதிக்கோங்க எழுதிக்கோங்க எழுதிக்கோங்க. இந்த இடத்துல 2 இருக்கு, மறந்துடாதீங்க. இந்த இடத்துல ஒரு 2 இருக்கு. சரி எப்படியாச்சு. எழுதியாச்சு, ரைட். இப்போ நம்ம அப்படியே நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, அந்த நம்பர் சொல்லுங்க. எனக்கு என்ன வந்தது லாஸ்ட்? root 48 into 3 √48 into 3 minus root 27 into 8. 8 into √27. ஓகேவா? ரைட். இப்போ இந்த √48 நான் எப்படி பிரிக்கிறேன் அப்படின்னா, மேக்ஸிமம் எப்படி பிரிக்கலாம்? அதை 12ஐயும் 12 4 சரியா? இந்த 12 எப்படி பிரிக்கலாம்? 3 into 4 into 4. ஐ எம் ரைட்? கரெக்டா? இப்போ நம்ம இந்த 2 நம்பருக்கு பதிலாக நான் என்ன அப்படின்னா ஒரு நம்பர் எழுதுகிறேன், √3 அப்படி எழுதலாமா? இதுக்கு பதிலாக நான் இப்படி எழுதிக்கிறேன். ஸோ இந்த √48 12 4 48. இந்த 12 எப்படி பிரிக்கிறேன்னா 3 into 4 பிரிச்சுக்கிறேன். இப்போ அடுத்த 2 நாள் இருக்கு, 2 நாளுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா 1 நாள் ஆயிடும். அப்போ இந்த √3 மட்டும் அப்படியே இருக்கும். புரியுதா? அதே மாதிரி இந்த 27 எப்படி பிரிக்கிறேன் அப்படின்னா பாருங்க, 9 into 3 அப்படின்னு எழுதுறேன். இந்த 9 ஸ்கொயர் ரூட் எடுத்தா 3, அப்போ √3. அப்போ இந்த இதுக்கு பதிலாக நான் என்ன எப்படி எழுதுறேன்? 3√3ன்னு எழுதிக்கிறேன். புரியுதா? அப்போ 3 ஸோ 3 into 4 √3 8 அப்படியே இருக்கு. ஏற்கனவே இது ஒரு 3 √3. சரியா? இந்த ரெண்டுலயும் காமனா என்ன இருக்குப்பா? இந்த ரெண்டுல என்ன இருக்கு காமனா? 3யா? 3√3. 4√3 minus 8√3யா? 3√3யா? என்ன இருக்கு காமனா இருக்கு? 3√3 commoners. ரைட். 3√3 காமன் அப்படி எடுத்துக்கோங்க. சரியா? அப்போ -4 -8. சரியா? அப்போ √3 -4லயே வருது. இங்க இருக்க ஆன்சர் இல்லையே, எங்க தப்பு இருக்கோம்? √27ங்கிறது அப்ப √27 93 27ப்பா. இந்த 9 ஸ்கொயர் ரூட் எடுத்தா 3 தானே? கரெக்ட் தானேப்பா? இந்த இப்போ இந்த √27 இருக்கு இல்லையா, இதை நம்ம எப்படி எழுதுனா 93 27. இதை வந்து 93 27. அப்போ 9 into √3 கரெக்டா? அப்ப இந்த இதை வந்து எடுத்தா நமக்கு வந்து 3 தானே வருது, 3√3 தானே வருது. கரெக்ட் தான், அது கரெக்ட் தான். வேற என்ன பண்ணிருக்கோம்? இப்போ -27. சரி பாத்துக்கலாம்ப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கேயோ தப்பு விட்டுருக்கோம் முதல்ல. சரியா? ரைட், பாத்துக்கலாம், நம்ம பாத்துக்கலாம். டைம் இல்லை நமக்கு, பாத்துக்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ, பாத்துக்கலாம் ப்ளீஸ், எழுத வேண்டாம். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து இங்கே தான் மிஸ்டேக் விட்டுருக்கு, என்னமோ மிஸ்டேக் விட்டுருக்கு. பார்க்கலாம், இருங்க நான் ஷார்ட்டாக கூட சொல்கிறேன். எப்படின்னு ஷார்ட்டாக சொல்கிறேன், ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க. ரொம்ப ஷார்ட்டாக கூட சொல்கிறேன். இப்படி எழுதிக்கலான்னு பாருங்க. இப்போ வந்து நம்ம
இப்போ ரூட் 48 நம்ம எப்படி எழுதலாம் சொல்லுங்க. ரூட் 48 நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். ரூட் 48 ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். எவ்வளோ வரும்? 12 × 4 கரெக்டா? 12 வந்து 3 × 4 × 4 எழுதலாம். சரியா? அப்ப 4√3 எழுதிக்கலாம். இந்த 48 4√3 எழுதிக்கலாம். ஓகேவா? ரைட். இப்ப 192 எப்படி பண்ணோம்? 48 × 4 போட்டோம். கரெக்டா? 3 போட்டோமா 4 போட்டோமா? 192 எத்தனை 4 போட்டோம்? 4 போட்டோமா? ரைட். இப்போ நமக்கு என்ன தெரியும் இதுல? இந்த வேல்யூ வந்து இந்த 4 வேல்யூ 12 × 4 × 4 கரெக்டா? 12 × 4 48. இந்த 4 இங்க வச்சு. சரியா? ரைட். இப்போ இந்த 4 3 × 4 × 4 × 4 ஓகேவா? அப்போ இந்த 2ல ஒரு 4 எடுத்தாச்சு. சரியா? அப்போ √12ங்கிறது இந்த √4க்கு வந்து 2. அப்போ √3. அப்போ கரெக்ட் தானப்பா? 8√3 தான் நமக்கு கிடைக்குது. 8√3 தான் நமக்கு இதுல கிடைக்குது. கரெக்டா? இந்த 4 ஸ்கொயர் ரூட் வந்து 2. இந்த 2 நாளுக்கு இது. அப்போ √3. ஓகே. அப்ப நமக்கு என்னதுன்னா √108க்கு என்னது அப்படின்னா 108க்கு 27 × 4. இந்த 27 எப்படி எழுதிருக்கோம்? 9 × 3 × 4. இந்த 9 ஸ்கொயர் ரூட் தான் 3. இந்த 4 ஸ்கொயர் ரூட் தான் 2. இந்த சரியா? √3. அப்போ 6 √3. கரெக்ட் தானே? இதுவும் கரெக்ட் தான். சரியா? இப்போ 27 ரூட் எடுத்தா என்னது? 9 × 3. இந்த 9 ஸ்கொயர் ரூட் தான் 3. 3√3. கரெக்டா? இப்போ நான் எல்லாமே சப்ஸ்டியூட் பண்றேன். 48க்கு பதிலாக 4√3 - 3 டைம்ஸ் 108க்கு வந்து என்ன? இருங்கப்பா ஆன்சர். 108க்கு எவ்வளவு? 6√3 பிளஸ் 2 2 × 27க்கு 3 × √3 பிளஸ் 192க்கு 8√3. கரெக்டா? ரைட். இப்போ பிளஸ்லாம் வந்து பிளஸ் √3 பாருங்க எவ்வளவு இருக்கு பாருங்க. பிளஸ் √3 பிளஸ் 4√3 இது ரெண்டையும் பெருக்குனா எவ்வளவு வரும்? -18. இது 6 √3 சரியா? அப்புறம் 8√3. அப்ப என்ன ஆகும்? இது ரெண்டையும் கூட்டினா 12. 12 18. ஸோ 18√3 பிளஸ் ஒரு 18√3 ரெண்டையும் கேன்சல் பண்ணா என்ன வரும்? 0. ஸோ ஆன்சர் 0. ஆன்சரு 0. புரியுதா? இது ஈஸியா இருக்கும். இப்படி செஞ்சிடலாம். புரியுதா? பிளஸ் எல்லாம் கூட்டிருங்க. 4 8 12 12 18. ஸோ 18√3 - 18√3 ஈஸியா எஸ் சார். எழுதிக்கோங்க. ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட் போலாமா? வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்றேன். எழுதிக்கப்பா. எழுதிக்கோ. எழுதுங்க. வெயிட் போட்டவங்க முடிச்சிட்டீங்களா? எழுதி முடிச்சிட்டீங்களா? ரெக்கார்டிங் உங்களுக்கு கொடுக்க போறாங்கப்பா. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால அப்படியே பார்த்துக்கலாம். சார் ரெக்கார்ட் ஸ்டாப் ஆகுது சார். ரெக்கார்டிங் ஸ்டாப் ஆகுதா? ரெக்கார்ட்லயே இல்ல சார். சரி. ரிப்பீட் லாஸ்ட் நான் ரிப்பீட் பண்றேன். 2 தடவை நான் சொல்லிட்டேன் இந்த சம்ம. ரைட். லாஸ்ட்ல நான் ரிப்பீட் பண்றேன். தயவு செய்து வெயிட் பண்ணுங்க. ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க. இதுல வந்து நம்ம சட்சன் இண்டிசஸ் அடுக்கு விதிப்படி நம்ம பார்க்க போறோம். சரியா? ரைட். இப்போ முதல் என்ன அப்படின்னா
இங்க பாருங்க மைனஸ் ஏ பவர் 3 -3 அப்படின்னு இருக்கு. இங்க வந்து ஒரு இது மட்டும் பார்த்துக்கோங்க, b -4 இருக்கு. சரியா? இது மேல போகும்போது என்ன ஆகும்? பிளஸ் ஆயிடும். இது கீழே வரும்போது பிளஸ் ஆயிடும். அப்ப என்னது? b பவர் 4 a பவர் 3. அப்ப இந்த கான்செப்டை வச்சு நான் இந்த இதை பண்றேன். இப்ப மேல உள்ளதெல்லாம் கீழே கொண்டு வந்தா பிளஸ் ஆயிடும். ஓகேவா? மேல உள்ளதெல்லாம் கீழே வந்தா பிளஸ் ஆயிடும். முதல் சம் எழுதிக்கோங்க. சம் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, பாருங்க. 3 பவர் 3 ஹோல் பவர் -2. எழுத வேண்டாம் தயவுசெய்து, எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. 2 பவர் 2 ஹோல் பவர் -3 டிவைடட் பை 2 பவர் 4 ஹோல் பவர் -2, 3 பவர் -4, 4 பவர் -2. அப்ப இந்த விதிப்படி பாருங்க, நான் என்ன சொன்னேன் இங்க கொடுத்துருக்கேன் பாருங்க. இந்த விதிப்படி மைனஸ் உள்ளதெல்லாம் இப்ப மேல உள்ள மைனஸ்லாம் கீழே வந்தா என்ன ஆகும்? பிளஸ் ஆயிடும். இப்ப டிவைட் பை போட்டுக்கோங்க. மேல 3 பவர் 3 ஹோல் பவர் -2 இருக்கிறது +2 ஆயிடும். 2 பவர் 2 ஹோல் பவர் மைனஸ்ங்கிறது பிளஸ் ஆயிடும். கீழே உள்ளதெல்லாம் மேல போகுது. 2 பவர் 4 +2, 3 பவர் 4, 4 பவர் 2. சரியா? இப்ப யாருமே இந்த மாதிரி பண்ணீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு. தயவு செய்து கவனிங்க, தெரிஞ்சா கவனிங்க. தெரியாதவங்க எத்தனை பேர் இருக்காங்க? சரியா? அப்ப இந்த இது என்ன செய்யணும்? எல்லாமே பிரைம் நம்பரா மாத்தணும். எல்லாமே பிரைம் நம்பரா மாத்தணும். இப்ப 2ங்கிற பிரைம் நம்பர், 3ங்கிற பிரைம் நம்பர், இந்த 4ங்கிற பிரைம் நம்பர் கிடையாது. அப்ப இந்த 4 ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? இந்த 4ங்கிற 2 ஸ்கொயர் ஆஃப் ஸ்கொயர்னு எழுதலாம். அப்ப என்ன ஆகும்? 2 பவர் இந்த 2ஐயும் பெருக்கினா என்ன ஆகும்? 2 பவர் 4, 2 பவர் 4, 4 பவர் 4ங்கிறது 4 பவர் 2ங்கிறது 2 பவர் 4னு எழுதலாம். சரியா? இப்ப 2ஐயும் பெருக்கினா என்ன ஆகும்பா? 2 பவர் 8, 2 பவர் 8. சரியா? இங்க 3 பவர் 4. இங்க 4 பவர் 2 போல நம்ம என்ன எழுதியிருக்கோம்? 2 பவர் 4னு எழுதியிருக்கோம். சரியா? 2 பவர் 4 டிவைடட் பை இங்க 3 பவர், இந்த பவரை மட்டும் பெருக்குங்க. 3 பவர், இந்த பவர் மட்டும் பெருக்குங்க. 2 பவர் 6. சரி, இந்த 8 பவரும் இந்த அடுமான ஒன்றை வந்து அடுக்க கூட்டணும்னு சொல்லியிருக்கேன். எந்த விதிப்படி? a பவர் x இன்டூ a பவர் y தட் இம்ப்ளைஸ் பேஸ் சேம்னா பவரை கூட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த அடிமானம் வந்து ஒன்னா இருக்கு, அப்ப அடுக்க கூட்டணும். 8 + 4 12, 2 பவர் 12, 3 பவர் 4. ஓகேவா? இந்த இடத்துல 3 பவர் 6 இருக்கு, இங்க 2 பவர் 6 இருக்கு. சரியா? நல்லா கவனிங்க. இங்க நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த இடத்துல 6 பவர் 6 கேன்சல் பண்ணா மீதி எவ்வளவு இருக்கு? 6 போக 6, 2 பவர் 6 தான் இருக்கு. கரெக்டா? இங்க இந்த 4 இங்க போனா இங்க 3 பவர் 2 தான் இருக்கு. சரியா? 2 பவர் 6 எவ்வளவு வேல்யூ? 2 பவர் 5 வந்து 32. 2 பவர் 5 வந்து எப்பயுமே 32 ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப 2 பவர் 6 எவ்வளவு? 64. 64 டிவைட் பை 9. 64, 3 பவர் 2 வந்து 9. அப்ப 7 9 63, மீதி 1. அப்போ 7 1/9 அப்படின்னு ஆன்சர் வரணும். ஆன்சர் சி. அவ்வளவுதான். சரி. 4 பவர் 2க்கு எதுக்கு சார் 2 பவர் 4னு சப்ஸ்டிட் பண்றோம்? 4ங்கிறது பிரைம் நம்பரா? ஓகே. கிடையாதுல்ல, இல்ல சார். அதனால நான் பண்ணியிருக்கேன். எல்லாமே பிரைம் நம்பரா மாத்தணும், பிரைம் பவரா மாத்தணும். ஈஸியா இருக்கா? எஸ் சார். வெயிட் பண்ணுங்க, எல்லாரும் எழுதி முடிக்கட்டும். ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். நிறைய பேர் எழுதணும். எழுதி முடிச்சா சொல்லுங்க. வர்ஷா, கல்பனா வெயிட் பண்ணுங்க. லாஸ்ட் ஒரு 10 நிமிஷம் வந்து டவுட் தான். டவுட்னா சரி பண்ணிடுறேன். சரிஃபா இருங்க, வெயிட் பண்ணுங்க.
நெக்ஸ்ட் போலாமா? போலாம் சார். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. 9.6 இன்ட்டு 9.6 இன்ட்டு 9.6 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மூணுமே ஒரே நம்பர்னா இப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். சரியா? இந்த மாதிரி ஒரே மாதிரி கொடுத்தா கீழே மேலேயும் ஒரே நம்பராக கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 9.6ங்கிறது ஏன்னு வச்சுக்கிறேன். 9.6 பிங்கிறது 5.4 அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ 3a பெருக்குனா என்ன வரும்? a இன்ட்டு a இன்ட்டு a மைனஸ் b இன்ட்டு b இன்ட்டு b. இங்க a இன்ட்டு a பிளஸ் ab பிளஸ் b இன்ட்டு b இன்ட்டு b. அப்போ என்னது? a கியூப் மைனஸ் b கியூப் டிவைடட் பை a ஸ்கொயர் பிளஸ் ab பிளஸ் b ஸ்கொயர். இப்போ இதுக்கு ஒரு ஃபார்முலா நான் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? a கியூப் மைனஸ் b கியூபுக்கு ஞாபகம் இருக்காப்பா? ஹலோ, ஞாபகம் இருக்கா? ஃபார்முலா சொன்னேன், ஞாபகம் இருக்கா? எஸ் சார். a மைனஸ் b. நான் அதனால முதல் ஃபார்முலா எழுதி போட்டேன். a மைனஸ் b இந்த கீழே இருக்கிறது அப்படியே வரும். a ஸ்கொயர் பிளஸ் ab பிளஸ் b டிவைடட் பை a ஸ்கொயர் பிளஸ் ab பிளஸ் b ஸ்கொயர். கீழே இருக்கிறது அப்படியே எழுதிட்டேன். இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணா மிச்சம் எவ்வளவு இருக்கு? a மைனஸ் b. ஏங்கிற வேல்யூ 9.6, பிங்கிற வேல்யூ 5.4. சரியா? 6ல 4 போனா 2, 9ல 5 போனா 4, 4.2. ஆன்சர் சி. ஸோ அதுக்காக ஃபார்முலா தெரியணும்னு சொன்னேன். நான் ஆரம்பத்திலே சொன்னேன் அல்ஜிப்ரா ஃபார்முலா தெரியணும் அப்படின்னு. எழுதி முடிங்க. எழுதி முடிச்ச பிறகு சொல்லுங்க. நெக்ஸ்ட் போலாமா? போலாம் சார். அடுத்தது அதே மாதிரி தான் நமக்கு. இப்போ இதுல வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன், ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா இப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க. ரைட் சைட்ல இருந்து போகணும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 225 எவ்வளோப்பா? 15 தானே? இப்போ இந்த 15ஐயும் இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 154 பிளஸ் இந்த 15 வர்ற வேல்யூவா கூட்டணும். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 169 வரும். அப்போ இது வந்து வேல்யூ வந்து 13. வேல்யூ வந்து 13. அப்போ இது வரைக்கும் முடிச்சாச்சு. இந்த 13ஓட இந்த 108 ஆட் பண்ணும். சரியா? 108 பிளஸ் ஒரு 13 எவ்வளோ வரும்? 121. கரெக்டா? 121. ஸோ 120ஓட ஸ்கொயர் ரூட் எவ்வளவு? 11. இந்த 11ஓட ஸ்கொயர் ரூட் 25ஓட ஆட் பண்ணும். 25 பிளஸ் இந்த 11 எவ்வளோ வரும்? ரூட் 36. 36னா 6. சரியா? இந்த 6ஓட லாஸ்ட் 10 இருக்கு, ஆட் பண்ணா நமக்கு 16 வரும். 16ஓடைய ஸ்கொயர் ரூட் 4. ஸோ ஆன்சர் ஏ. ஆன்சர் ஏ. அவ்வளோதான். ஸோ எல்லாமே ரிவர்ஸ்ல போகணும். புரிஞ்சதா? இதோட ஷார்ட்கட் நான் சொல்றேன் பாருங்க. இந்த மாதிரி எல்லாமே பிளஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன செய்யணுங்கிறது ஷார்ட்கட் சொல்றேன். அந்த மாதிரி எல்லாமே பிளஸ் கொடுத்துருக்காங்கன்னா ஷார்ட்கட் என்ன அப்படின்னா இதை மட்டும் எடுத்துக்கணும். அதாவது
ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10 பிளஸ் அப்படின்னு இருக்கு, அல்லது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10 மைனஸ். ஸோ இந்த இடத்துல பிளஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 10க்கு அப்புறம் இந்த 10 ஸ்கொயர் ரூட்டுக்கு பெர்ஃபெக்ட், இதுக்கு அப்புறம் வர பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் ரூட் எவ்வளவு? 16. கரெக்டா? அப்ப ஆன்சர் 4 டைரக்டா போடலாம். பட் இந்த இடத்துல மைனஸ் கொடுத்தா என்னது? அதாவது இப்படி போட்டா பிளஸ் போட்டா ஆன்சர் 4. ஏன்னா இதுக்கு அப்புறம் வர்றது என்னது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 தான் வரும் 10க்கு அப்புறம். 10க்கு முன்னாடி என்ன வரும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10 மைனஸ் கொடுத்தா 10க்கு முன்னாடி என்ன வரும்பா? 9. ஆன்சர் 3. கரெக்டா? 10 மைனஸ் கொடுத்தா ஆன்சர் 3, 10 பிளஸ் கொடுத்தா ஆன்சர் 4. தட்ஸ் ஆல். ஈஸியா? சார் இன்னொரு டைம் ஷார்ட் சார். இல்லப்பா, இங்க எல்லாமே கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போ நல்லா கவனிங்க, நான் பாருங்க இங்க என்ன கொடுத்துருக்காங்க நான் சொல்றேன், அதுக்கப்புறம் புரியும், ஈஸியா புரியும் பாருங்க. இப்போ இந்த இடத்துல 10 பிளஸ் தானே கொடுத்துருக்காங்க. நல்லா Yes, sir. கவனிங்க, 10 பிளஸ் கொடுத்துருக்காங்க. கரெக்டா? இந்த இடத்துல பாருங்க 10 பிளஸ் கொடுத்துருக்காங்களா? இந்த மாதிரி முடியும் போது கடைசியில 10 பிளஸ் முடிச்சா ஆன்சர் 4. ஏன் 4 அப்படின்னா 10 பிளஸ் 10ஓட ஆட் பண்ணணும். ஆட் பண்ணா ரூட் 16 கிடைக்கும். 10க்கு அப்புறம் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் ரூட் எது? ரூட் 16 தான். அதோட வேல்யூ எவ்வளவு? 4. பட் 10ல இருந்து மைனஸ் பண்ணா 1 தான் மைனஸ் பண்ண முடியும். அப்போ ரூட் 9 தான் வரும். புரியுதா? நல்லா கவனிங்க. ரூட் 10க்கு அப்புறம் வர்றது ரூட் 16, ரூட் 10க்கு முன்னாடி வர்றது ரூட் 9. அப்ப மைனஸ்னா ரூட் 9, பிளஸ்னா ரூட் 16. அப்ப இது 4, இது 3. ஈஸியா? சார் இந்த கண்டிஷன் எதுக்கு சார் அப்ளை பண்ணணும்? அது ஃபுல்லா எல்லாமே பிளஸ்ல இருக்கணும். எல்லாமே பிளஸ்ல இருக்கணும் கண்டிஷன். ஓகே சார். ஈஸியா? எஸ். நெக்ஸ்ட் எல்லாமே பிளஸ்ல இருக்கணும்னா நீங்க இங்க மைனஸ்னு சொன்னீங்களா சார்? 10 மைனஸ்னு சொல்லிட்டு அந்த மைனஸ் ஃபர்ஸ்ட் இருந்தால், லாஸ்ட்ல மைனஸ் இருந்தால், இதுக்கப்புறம் 10க்கு அப்புறம் மைனஸ் இருந்தா, ஒரு பிளஸ் ஒரு மோத கொடுத்துருந்தாங்க இல்லையா? ஓகே அந்த மாதிரி ஒரு பிளஸ் ஒரு மைனஸ், ஒரு பிளஸ் மைனஸ் இப்படியே இருக்கலாம். லாஸ்ட் மட்டும் மைனஸ் இருக்கும். ஓகே ஓகே சார். அதுதான் கண்டிஷன். இந்த லாஸ்ட் வேல்யூட மைனஸ் இருக்கா பிளஸ் இருக்கா அப்படிங்கிறது மட்டும் தான் கண்டிஷன். மத்தது நீங்க எப்படி வேணாலும் இருக்கலாம். இது பிரச்சனையே கிடையாது. ரைட்? ஏன் அப்படின்னா நம்ம ரிவர்ஸ்ல தான் வர்றோம், அதுக்காக சொல்றேன். புரியுதா? எஸ். நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் போலாமாப்பா? எஸ். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 10 to the power of 1000 பவர் ஆஃப் 1000 பவர்ல 9 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பவர்ல 9 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டிவைடட் பை 10 to the power of 24 கொடுத்துருக்காங்க. இப்ப 1000ங்கிறது என்ன அப்படின்னா 10 to the power of 3. கரெக்டா? 10 to the power of 3 whole power 9 divided by 10 to the power of 24. இது எப்படி இருக்கு அப்படின்னா a பவர் x பவர் y அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இதுக்கு நம்ம என்ன எழுதுவோம்? a பவர் x yன்னு எழுதுவோம். இந்த ரெண்டையும் பெருக்கணும், இந்த ரெண்டையும் பெருக்கணும். அப்ப 27 டிவைடட் பை 10 to the power of 24. நான் என்ன பண்ணிருக்கேன்? a பவர் x டிவைடட் பை a பவர் y என்ன எழுதலாம்? a பவர் x மைனஸ் y எழுதலாம் இந்த ஃபார்முலா படி. அப்ப இதை எப்படி எழுதலாம்? 10 to the power of 27 minus 24. So 10 to the power of 3. 10 to the power of 3 எவ்வளவு? 1000. அபினியா வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. இருக்க வேணாம்பா. நெக்ஸ்ட் போலாமா? எழுதுங்க, எழுதி முடிச்சு சொல்லுங்க.
சார் 10,000 இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்கோமா சார்? ஏ பவர் எக்ஸ் பவர் ஒய். ஆமா ஆமா 1000 தான் a பவர் 3 சாரி 10 பவர் 3. ஓகே சார். அப்ப 10 பவர் 3னா மேல வந்து பவர் 9 இருக்கு. a பவர் எக்ஸ் ஒய்னா அதை ரெண்டையும் பெருக்கணும் இல்லையா? இல்லைங்க சார், இங்க சைட்ல ஃபார்முலா எழுதிருக்கீங்களா சார், அதை கேட்குறேன். இந்த இது கீழே போட்டிருக்கீங்க இந்த ஃபார்முலாவா? ஏ எக்ஸ். a பவர் எக்ஸ் டிவைட் பை a பவர் ஒய். ஏன்னா அது ஃபார்முலா தான். டிவிஷன் தான் பவர்ல மைனஸ் வரணும். ஓகே சார். மல்டிப்ளிகேஷன் வந்தா பிளஸ், டிவிஷன் வந்தா மைனஸ். ஓகேவா? ஓகே சார், நெக்ஸ்ட் ஒன் போலாமா? நெக்ஸ்ட் போலாம். ரைட். அடுத்த சம் பாருங்க. 893 பிளஸ் இந்த சம்ம நான் எழுதி போடுறேன். சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 893 plus 786 whole power cube square minus 893 minus 786 whole power divided by 893 into 786. அவ்வளவுதான். இப்ப என்ன 893ங்கிறது ஏன்னு வச்சுக்கோங்க. b வந்து 786ன்னு வச்சுக்கோங்க. சரியா? அப்போ இங்க நம்ம என்ன வந்திருக்கு? a plus b whole squared minus a minus b whole squared divided by ab ன்னு வந்திருக்கு. சரிதானே? இப்ப நமக்கு என்னன்னா நல்லா கவனிக்கணும், இதுதான் முக்கியமானது. இந்த ஆட் பண்ணி ஸ்கொயர் பண்ணலாம் கூடாது. சரியா? நல்லா கவனிங்க. a plus b whole square என்னப்பா ஃபார்முலா? a squared plus b squared plus 2ab. அதே மாதிரி a minus b whole square என்னது? ஃபார்முலா a square plus b square minus 2ab. கரெக்டா? இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கான்? மைனஸ் பண்ண சொல்லியிருக்கான். கரெக்டா? அப்ப இதை மைனஸ் பண்ணுங்க. மைனஸ் பண்ணா பிளஸ் உள்ளதுலாம் மைனஸா மாறும், பிளஸ் உள்ளதுலாம் மைனஸா வரும், மைனஸ் உள்ளது பிளஸ்ஸா மாறும். அவ்வளவுதான். கரெக்டா? அப்ப ரெண்டும் காலி ஆயிடும், இந்த ரெண்டும் காலி ஆயிடும். அப்ப 4ab வரும். 4ab. கரெக்டா? அப்ப மேல உள்ளது ஆன்சர் 4ab, கீழே வந்து abன்னு இருக்கு. ஸோ இந்த ab கேன்சல் பண்ணா ஆன்சர் 4. ஈஸியா? Yes, sir. இப்போ ரிப்பீட் பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை, ஃபார்முலா போட்டு கழிக்கணும். அவ்வளவுதான். பிளஸ் உள்ளதெல்லாம் மைனஸா மாறும், மைனஸ் உள்ளது பிளஸ்ஸா மாறும். அவ்வளவுதான். பிளஸ் 2ab பிளஸ் 2abனா 4ab. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் போலாமா? இதுல ஃபார்முலா முக்கியமா தெரிஞ்சா போதும். இல்லைன்னா 893 786 போட்டா ஒரு பெரிய நம்பர் வரும், அதை ஸ்கொயர் பண்ணுவாங்க, அதுல இருந்து கழிச்சு ஸ்கொயர் பண்ணுவாங்க, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அவ்வளோ பண்ணா நீங்க வந்து ரொம்ப லேட் ஆகும். ரிப்பீட் பண்ணணும். இதுல ரிப்பீட் என்னப்பா? நெக்ஸ்ட் போலான்றீங்க. ரைட், போயிடலாம். நெக்ஸ்ட் போலாமா? போலாம் சார். ரைட். இப்போ அடுத்து பாருங்க, இந்த கொஸ்டின் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க. 256 whole power 0.16 multiplication 16 whole power 0.18. சரியா? இப்போ ஒண்ணு இல்ல, இந்த இது வந்து 16 தானேப்பா, இங்க 16, 256ங்கிறது 256ங்கிறது 16 ஸ்கொயர்டு. கரெக்டா? அப்ப என்ன எழுதலாம் நம்ம? இங்க 16 ஸ்கொயர்டு ஹோல் பவர் 0.16 எழுதலாம். இங்க 16 பவர் ஹோல் பவர் 0.18 எழுதலாம். இப்போ வந்து
இந்த ரெண்டையும் பெருக்கணும். எது ரெண்டையும்? மேல இருக்க இந்த ரெண்டையும் பெருக்கணும். பாருங்க, இந்த ரெண்டை பெருக்கணும். மேல இருக்க இந்த ரெண்டையும் பெருக்கணும். சரியா? அப்ப பெருக்கினா என்ன வரும்? 2 into 0.16ங்கிறது எவ்வளவு? 32. 0.32. 0.32. அப்ப 16 பவர் 0.32 into 16 பவர் 0.18. இப்போ ஏ இந்த ரெண்டு பேஸ் இருந்தா என்னது? பவரை கூட்டணும். 16 பவர் 0.32 பிளஸ் 0. ஓகேவா? ரைட். இப்போ நம்ம வந்தாச்சு. இப்போ 16 இதை கூட்டினா எவ்வளவு வரும்? 32யும் 18யும் பெருக்கினா எவ்வளோப்பா? 50. 0.50. கரெக்டா? அப்ப ரைட். எஸ் சார். ரைட். இப்ப நான் இந்த இந்த இதுங்கிறது 16ங்கிறது 4 ஸ்கொயர் தானே? 0.50. இப்போ 4 into 0.50 எவ்வளவு வரும்? 4 பவர் 100. கரெக்டா? ஆன்சர் 4. ஆன்சர் ஏ. ஈஸியா இருக்கா? புரியுதா? ஈஸி தானே? எஸ் சார். நெக்ஸ்ட் போலாமா? எஸ் சார். போலாம் சார். இப்போ இந்த இடத்துல பாருங்க, சம் எல்லாமே இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த முதல் இருக்கிற இந்த செக்டார் மட்டும் எடுத்துக்கணும். இதை மட்டும் எடுத்துக்கணும். டேக் திஸ் ஒன் ஒன்லி. இதை மட்டும் நீங்க எடுத்துக்கணும். சரியா? இதை மட்டும் எடுத்து நம்ம செய்யணும். இப்போ 1 divided by ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 போட்டாலும் 1 போட்டாலும் ஒண்ணுதான். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ரெண்டுமே ஒண்ணுதான். சரியா? இதோடைய காஞ்சுகேட் கண்டுபிடிக்கணும். காஞ்சுகேட் என்னது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2. am I right? காஞ்சுகேட் கண்டுபிடிக்கணும். எதிர் அணி கண்டுபிடிக்கணும். எதிர் உறுப்பு. சரியா? இப்போ இதே பெருக்கினா என்ன வரும் அப்படின்னா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2. இது என்னது? a பிளஸ் பி. இது a மைனஸ் பி. சரியா? அப்போ a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ரைட்? புரியுதாப்பா? அப்ப இது மேல இருக்கிறது ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1 ஸ்கொயர் ரூட் ஆஃப் -2 அப்படியே வந்துட்டு இங்க என்ன வரும்? 1. இங்க வந்து -2. கரெக்டா? ரைட்டாப்பா? இங்க என்ன வரும்? √-1 √-2. ஓகே. அப்போ இந்த இடத்துல -1 வரும். -1 வந்தா இங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1 ஸ்கொயர் ரூட் ஆஃப் -2 உள்ள மைனஸ் போட்டா √2 மைனஸ் √1. கரெக்டா? இந்த உள்ள பெருக்குனா மைனஸ் டு மைனஸ் பிளஸ் ஆயிடும். அப்ப √2 மைனஸ் √1 வரும். அப்ப இதோட வேல்யூ மட்டும் நான் சொல்றேன். இதோட வேல்யூ மட்டும் √2 மைனஸ் √1. புரியுதா? அதே மாதிரி இதோட வேல்யூ என்ன வரும்? இந்த இடத்துல பிளஸ் இருக்கு. √3 மைனஸ் √2. கரெக்டாப்பா? கரெக்டா? அதுக்கப்புறம் பிளஸ் இருக்கு. √4 மைனஸ் √3. அதுக்கப்புறம் இப்படியே டாட் போயிட்டே இருந்தா கடைசியில என்ன இருக்கும்? √100 மைனஸ் √99. இதுக்கு முன்னாடி என்ன இருக்கும்? இப்ப
இதுக்கு முன்னாடி என்ன இருக்கு பாருங்க. இப்போ 2 இங்க 213 சரியா? இங்க என்ன இருக்கும்? அடுத்த 3ஆவது நம்பர் இங்க இருக்கு. அப்போ இங்க பாருங்க, இந்த நம்பரும் இந்த நம்பரும் கேன்சல் ஆயிடும். இந்த நம்பரு இந்த நம்பரும் ஃபர்ஸ்ட் நம்பரும் நம்ம இந்த நம்பரும் கேன்சல் ஆயிடும். கரெக்டா? இந்த நம்பரும் கேன்சல் ஆயிடும். எல்லா நம்பரும் கேன்சல் ஆயிடும். புரியுதா? எக்ஸ்கியூஸ் மீ, புரியுதாப்பா? புரியுது சார். ரைட்டா? இப்ப லாஸ்ட் நம்பர் என்ன? ரூட் நம்பர் 99 கேன்சல் ஆயிடும். சரியா? இப்ப இந்த இடத்துல நமக்கு என்ன வரும்? ரூட் 100ங்கிறது எவ்வளவு? 10. இங்க -1 இருக்கு. ரூட் -1. ரூட் -1 எவ்வளவுப்பா? -1 தான். அப்ப ஆன்சர் என்னது? 9. இப்ப ரிப்பீட் அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்லை. இதுல ரொம்ப ஈஸி தான். நல்லா கவனிங்க. இந்த ஒரு செட் எடுத்துக்கோங்க. ஒரு செட்டோட வேல்யூ இங்க √2 - √1. கரெக்டா? அதைத்தான் நான் இங்க போட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த செட்டுக்கு உண்டானது இங்க வருது. கரெக்டா? இந்த செட்டுக்கு உண்டானது இங்க வருது. அதுக்கப்புறம் வரிசையா டாட் டாட். இந்த செட்டுக்கு உண்டானது இங்க எழுதியிருக்கேன். இதை எப்படி எழுதுனேனோ அதே மாதிரி தான் இதையும் நான் எழுதியிருக்கேன். சரியா? அப்ப பாருங்க, √2 ஃபர்ஸ்ட் √2 பிளஸ்ல இருக்கு, இங்க √2 மைனஸ்ல இருக்கு. அப்ப ரெண்டுமே நமக்கு என்னது? கேன்சல் ஆயிடும். சரியா? இங்க √3 இருக்கு, இங்க 3ஆவது நம்பரா 1 2 3. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்பர்ல இருந்து எத்தனாவது நம்பரா? 4ஆவது நம்பரா வருதா? அது கேன்சல். இங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து 4ஆவது நம்பரா வருதா? கேன்சல். புரியுதா? இப்படியே கேன்சல் ஆகி கடைசியில √100 மட்டும்தான் இருக்கும். இங்க √-1 தான் இருக்கும். இங்க நமக்கு பிளஸ் இருக்கு. இப்ப √10னா இங்க 10 ஆயிடும். இங்க -1. அப்ப எவ்வளவு வரும்? 9. நெக்ஸ்ட் போலாமா? சார் ஃபர்ஸ்ட்டுக்கு கண்டுபிடிச்சாவே நம்ம செகண்டும் தேர்டும் அப்படியே சேஞ்ச் பண்ணி போட்டுடலாம். சிமிலாரிட்டி அதே மாதிரி நீங்க ஃபுல்லா எழுதிட்டே வந்தா கடைசி இது மட்டும் தான் மிஞ்சும். √99 வரைக்கும் கேன்சல் ஆயிடும். ஓகே. புரியுதா? √1ங்கிறது -1ங்கிறது எங்கேயுமே வராது. வருமா? வரல சார். வராது. ஏன்னா நம்பர் கூடிட்டே தானே போகுது. ரைட்? எஸ் சார். சில பேருக்கு டவுட் வரலாம், சார் √-1 கேன்சல் ஆகுமா? √-1 இதுக்கப்புறம் வரவே வராது. எந்த இடத்துலயும் வராது. இந்த √99 கூட கேன்சல் ஆயிடும். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்கும். √99 இதுக்கு முன்னாடி இருக்கும். அப்ப இதுவும் கேன்சல் ஆயிடும். பேலன்ஸா இருக்கிற √100 மட்டும்தான் இந்த இடத்துல பாக்கி இருக்கும். பேலன்ஸா இருக்கும். இது பேலன்ஸ், ஃபர்ஸ்ட் இது பேலன்ஸ். புரியுதா? நெக்ஸ்ட் போலாமா? எஸ் சார். முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட் பாருங்க. இந்த கொஸ்டின் பாருங்க. 2 power x plus 13. 2 power x plus 13. 4 power x plus 2. இப்ப இது பிரைம் நம்பர். கரெக்டா? இது பிரைம் நம்பரா? கிடையாது. அப்ப இது பிரைம் நம்பரா மாத்தணும். 2 power x plus 13. இது 2 power 2 whole power x plus 2. சோ இதை நம்ம எப்படி எழுதலாம்? 2 power x plus 13 equal to இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணும். பண்ணா என்ன வரும்? 2 power 2x plus 4. 2x plus 4. பாருங்க, இதை மல்டிப்ளை பண்றேன், இதையும் மல்டிப்ளை பண்றேன். சரியா? இப்போ பேஸ் ஈக்குவல்னா இந்த ரூல் படி a power x equal to a power y. பேஸ் ஈக்குவல்னா பவரை ஈக்குவல் பண்ணலாம்னு அர்த்தம். பவரை ஈக்குவல் பண்ணலாம். இதான் சக்சஸ் இண்டிஸோட இன்னொரு ரூல். பேஸ் ஈக்குவல்னா பவரை ஈக்குவல் பண்ணலாம். சரியா?
இப்போ பேஸ் ஈக்குவலா இருக்கு. பவரை ஈக்குவல் பண்ணா எக்ஸ் பிளஸ் 13 ஈக்குவல் டு 2x பிளஸ் 4. அப்ப இந்த எக்ஸ்ல இந்த பக்கம் கொண்டு வாங்க, நம்பர்ல இந்த பக்கம் கொண்டு போங்க. ஸோ 2x மைனஸ் எக்ஸ் 13 இருக்கு மைனஸ் 4. 13 minus 4 எவ்வளோப்பா? 9. X equal to 9. Answer C. புரியுதா? எஸ் சார். சொல்லுங்கண்ணா. அண்ணா நான் ஆன்லைன் கிளாஸ்ல இருக்கேன். ரிப்பீட் சார், ரிப்பீட் சார். இங்க ரிப்பீட் பண்றதுக்கு என்ன ஒண்ணுமே புரியல எனக்கு. பாருங்க சொல்றேன் மறுபடியும் பாருங்க. இங்க 2 இருக்குப்பா, இங்க 2 பவர் இருக்கு. அதே மாதிரி இங்கேயும் 2 பவர் மாத்தணும் இல்லையா? 4ங்கிறது எப்படி எழுதலாம்னா 2 பவர் 2, 2 பவர் 2. ஓகேவா? இங்க 2 பவர் எக்ஸ் பிளஸ் 13 இருக்கு. ஓகேவா? இந்த இடத்துல மறுபடியும் இங்க 4 பவர் இருக்கனால இது 2 பவர் 2ன்னு எழுதிக்கிறேன். இந்த 4க்கு பதிலா இங்க எக்ஸ் பிளஸ் 2 இருக்கு. இப்ப இதை ரெண்டையும் பெருக்கிறேன். இது ரெண்டையும் பெருக்கணும் என்னது? 2 இன்டூ எக்ஸ் பிளஸ் 2 பெருக்கணும். பெருக்கணும் என்னது? 2x பிளஸ் 4. ஸோ 2 பவர் எக்ஸ் பிளஸ் 13 ஈக்குவல் டு 2 பவர் இது எழுதுனா என்னது? 4 2x பிளஸ் 4. கரெக்டா? இந்த ஈக்குவல் இருக்கனால பேஸ் வந்து ஈக்குவலா இருக்கனால பவர் ஈக்குவல் பண்றோம். பவர் ஈக்குவல்னா எக்ஸ் பிளஸ் 13 ஈக்குவல் டு 2x பிளஸ் 4. இதுக்கப்புறம் அப்படியே நம்ம இந்த ஸ்டெப்பை ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. எக்ஸ்ல ஒரு பக்கம், நம்பர்ல ஒரு பக்கம், அவ்வளவுதான். ஓகேவா? ஓகே சார். நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் போலாமா? போலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. XY என்பது 4/5 எனில் அப்படின்னா என்ன அர்த்தம்னா XY ஓட வேல்யூ வந்து 4/5, எக்ஸோட ஒய்யோட வேல்யூ 4/5 கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்னது? எக்ஸோட வேல்யூ 4, ஒய்யோட வேல்யூ 5. எக்ஸோட வேல்யூ 4, ஒய்யோட வேல்யூ 5. அப்ப x ஈக்குவல் டு 4, y ஈக்குவல் டு 5. ஸோ இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 4/7 பிளஸ் 2y கொடுப்பாங்க. ஒய்க்கு பதிலாக 5 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக 4 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. டிவைடட் பை 2/5 பிளஸ் 4. சரியா? இது அப்படியே பிராக்கெட்ல கொடுத்துருக்காங்க. அப்ப 4/7 பிளஸ் இங்க ப்ராடக்ட் பண்ண என்ன ஆகும்? 10. 10 மைனஸ் 4, 10 பிளஸ் 4 implies 4/7. 10 மைனஸ் 4 6. சாரி, இந்த இடத்துல பிளஸ் இருக்கு. 10 மைனஸ் 6, இது 14. 14 கரெக்டா? இப்போ எல்சிஎம் எடுத்தா 14 தான் பெரிய நம்பர். எல்சிஎம் இஸ் தான் மேக்ஸிமம் நம்பர். 14ல எத்தனை ஏழு இருக்கு? 2 இருக்கு. அப்ப மேல 2ஆல பெருக்கணும். அப்போ 4 2 8. 14ல ஒரு 14, அப்ப 6. சரியா? அப்ப 14/14 என்ன ஆன்சரு? 1. ஸோ ஆன்சர் பி. இல்லப்பா எல்லாத்துக்குமே ரிப்பீட் பண்ணா என்ன பண்ண? சொல்லும் போது கவனிங்கப்பா. இதுல என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை. எக்ஸுங்கிறது 4ன்னு வச்சுக்கோங்க. இப்ப இது புரியலையா? இந்த இடத்துல நல்லா கவனிங்க. நான் திரும்பவும் இதை எழுதி போடுறேன். இந்த இதை எழுதி போடுறேன், கவனிங்க. இதை நான் திரும்பவும் எழுதி போடுறேன், நல்லா கவனிக்கணும். யாருக்கு புரியலையோ நல்லா கவனிக்கணும். இந்த ஸ்டெப்ல இருந்து நான் எழுதி போடுறேன். பாருங்க பாருங்க. இங்க 4/7 இருக்கு, அப்படியே எழுதிக்கலாம். 4/7 என்ன செய்யலாம்? அப்படியே எழுதிக்கலாம். 4/7 அப்படியே எழுதிக்கலாம். இது புரியுது இல்லையா? இதுக்கப்புறம் இங்க 10ல 6, 10ல 4 போனா 6, 10 பிளஸ் 4 14. சரியா?
இந்த ரெண்டு நம்பருக்கும் எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம்னா என்னது? ரெண்டு நம்பர் பொதுவாக வகுப்புற நம்பர், மீதி இல்லாம வருது 14, 14 தான். சரியா? இந்த 14ல எத்தனை 7 இருக்குன்னு பார்க்கணும். 2. அப்ப 2 மேல 4, இந்த 4 2 பெருக்கணும், 8 பிளஸ் இந்த 14ல எத்தனை 14? ஒரு 14. அப்போ இந்த 6 1ஆல பெருக்கணும், 6. அப்போ 14/14, 14/14 ஆன்சர் 1. அவ்வளவுதான். 7க்கும் 14க்கும் மீச்சிமா. மீச்சிமாங்கிறது மிகப்பெரிய எண். மிகப்பெரிய எண் 14 தான் இங்க, அதனால எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் போலாமா? எஸ் சார். இப்ப அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 900 பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 144 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 144 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 டிவைடட் பை கியூப் ரூட் ஆஃப் 8 பிளஸ் 2 வேல்யூ. இப்ப நம்ம தனித்தனியா செய்வோம். தனியா சேர்த்து அதுக்கப்புறம் நம்ம போர்டு மாஸ்டர்ல அப்ளை பண்ணுவோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 900 எவ்வளவு? 30. சரியா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 144 எவ்வளவு? 12. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 எவ்வளவு? 4. அண்ட் கியூப் ரூட் ஆஃப் 8 எவ்வளவு? 2. இந்த 4 வேல்யூ பத்தி நம்ம கேட்டிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 900 நம்ம 13 போட்டுக்கலாம். இந்த பிளஸ் வேல்யூ இது 12/12 பிராக்கெட்டு மைனஸ் இங்க என்ன போட்டிருக்கான்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 இது 2 பிளஸ் 2. இவ்வளவுதான்ப்பா. இப்போ 30 + 2 42 ஆயிடும். 30 + 2 42 ஆயிடும். அப்போ 42 டிவைடட் பை 12 மைனஸ் இங்க 4/2, இங்க 2/1. அவ்வளவுதான். சரியா? இப்ப நம்ம 12ல எல்சிஎம் எடுத்துக்கோம். எல்சிஎம் இஸ் த மேக்ஸிமம் நம்பர். 12ல எத்தனை 12? ஒரு 12. அப்ப 42 1ஆல பெருக்கணும். அப்ப 42 தான் அப்படியே வரும். நான் 12ல எத்தனை 2? 6. அப்ப 6ஆல பெருக்கணும், 4 24. 12ல எத்தனை 1 இருக்கு? 12. இதை 12ஆல பெருக்க 24. சரியா? இந்த 24 இந்த 24 கேன்சல் ஆயிடும். சரியா? அப்ப 42/12. சரியா? ரைட். இப்ப 2ஆல வகுத்தீங்கன்னா 21/6. சரியா? மறுபடியும் வகுக்க முடியுமா? இத 3ஆல வகுக்கலாமா? 3ஆல வகுக்கலாம்ல இன்னும். ஆனா 3ஆல வகுத்தா 7/3 ஆன்சர் இல்ல. 7/3 ஆன்சர் இல்ல. அப்ப இந்த ஆன்சர் தான் இருக்கு. கரெக்டா? தட்ஸ் ஆல். செவன் பை த்ரீ இல்ல. ஈஸியா? செவன் பை டூவா? ஆமா 7/2. 26 7/2. 7/3 7/2 தான். 26. சரி, இப்ப 26/6 தான். 21/6 தான் இங்க இருக்கு. 7/2 இல்ல. இது இல்ல. இந்த ஆன்சர் இல்ல. நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, நெக்ஸ்ட். ஏ ஆனது பெருக்கலை குறிக்கிறது, பி ஆனது பிளஸ்ஸை குறிக்கிறது, சி ஆனது வகுத்தலை குறிக்கிறது, டி ஆனது கழித்தலை குறிக்கிறது எனில் அப்படின்னு கொடுத்துருக்கான். இப்ப நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, நல்லா கவனிங்க. இப்ப ஏங்கிறது பெருக்கல், பிங்கிறது பிளஸ், சிங்கிறது டிவிஷன், டிங்கிறது மைனஸ். சரியா? எழுதிக்கோங்க, இந்த மாதிரி எழுதிக்கோங்க. ஏங்கிறது பெருக்கல், பிங்கிறது பிளஸ், சிங்கிறது டிவிஷன்,
டிங்கிறது மைனஸ். இதை நம்ம இங்க எழுதணும். 25 ஒரு நிமிஷம். 25 டி 42 சி 6 பி 10 ஏ 5 இருக்கு. சரியா? மேல கொடுத்துருக்காங்க. இப்ப 25 டிக்கு பதிலா என்ன பண்ணணும்? மைனஸ் 42. சிக்கு பதிலா என்ன பண்ணும்? டிவிஷன் 6. பிக்கு பதிலா என்ன பண்ணும்? பிளஸ் 10. ஏக்கு பதிலா மல்டிபிளிகேஷன் 5. ஓகேவா? இப்போ நம்ம போர்ட் மாஸ் ரூல் அப்ளை பண்ணுவோம். ஸோ முதல் போர்ட் மாஸ் ரூல்ல என்ன செய்யணும்? இந்த டிவிஷனை செய்யணும். பிராக்கெட் இல்லை, ஆஃப் இல்லை. ஸோ 42 6 வகுத்தா இருப்பா 7. சரியா? அப்போ 25 மைனஸ் 7 பிளஸ் 10 இன்டூ 5. இப்போ அடுத்து என்ன செய்யணும்? அடுத்து என்ன செய்யணும்ப்பா? இந்த இதை எடுக்கணும். ஏன்னா டிவிஷனுக்கு அப்புறம் மல்டிபிளிகேஷன். 25 மைனஸ் 7 பிளஸ் 50. ஸோ இதுவும் பிளஸ் தான். அப்போ பிளஸ் இன்டூ பிளஸ் பிளஸ் 75 மைனஸ் 7 எவ்வளோ வரும்? பிளஸ் 60. ஆன்சர் டி. 8. புரியுதா? புரிஞ்சு Yes. சார். நெக்ஸ்ட் போலாமா? போலாம். Yes, sir. எழுதிட்டீங்களா? எழுதிட்டோம் சார். அடுத்த கொஸ்டின் பாருங்க. கியூப் ரூட் ஆஃப் 729. கியூப் ரூட் ஆஃப் 729. கியூப் ரூட் ஆஃப் 729. கியூப் ரூட்னா எந்த 3 நம்பரை பெருக்குனா 729 வரும்? 9 இன்ட்டு 9 இன்ட்டு 9 பாருங்க 9. கியூப் ரூட் ஆஃப் 27 3. கியூப் ரூட் ஆஃப் 512 8. இதெல்லாம் நம்ம கலர் சேஞ்ச் பண்ணுங்க சார். கியூப் ரூட் ஆஃப் 343 7. சரியா? இந்த இதெல்லாம் நான் படிக்க சொல்லியிருக்கேன். முதல் நாளே சொன்னேன் வாய்ப்பாடு படிக்கணும்னு. கியூப் ரூட் ஆஃப் சார் கொஞ்சம் அந்த கலர் சேஞ்ச் பண்ணிடுங்க சார். ஓகே, தெரியல. ரைட், ஃபைன். நான் மறுபடியும் எழுதி போறேன். கியூப் ரூட் ஆஃப் 729 is equal to 9 and cube root of 27 3. Cube root of 512 8. Then cube root of 343 is 7. இப்போ நமக்கு என்ன வந்திருக்கு? இதுல இந்த கொஸ்டின் படி ஃபர்ஸ்ட் 729க்கு 9 போட்டாச்சு, இது 3 போட்டாச்சு, டிவைடட் பை 512க்கு என்னது 8 மைனஸ் இது 7. சாரி, பிளஸ் இங்க இருக்கு. பிளஸ் இருக்காங்க. அப்போ இது 6 by 15. 3 ஆல பண்ணா 2 times 3, இது 5 times. இதை 3 ஆல டிவைட் பண்ணோம்னா, டிவைடட் பை 3 பண்ணோம்னா உங்களுக்கு 2 by 5. ஆன்சர் டி. ஈஸியா? Yes, sir. அப்ப கியூப் ரூட்டோட வேல்யூ உங்களுக்கு தெரியணும், மனப்பாடமா தெரியணும். சொல்லி ஏமாத்துவோம். நெக்ஸ்ட் போலாமா? Follow, sir. ரைட், பாருங்க.
இப்போ இதை நம்ம போர்ட் மாஸ் ரூல் படி அப்ளை பண்ண போறோம். போர்ட் மாஸ் ரூல் நமக்கு தெரியும்ல. ஃபர்ஸ்ட் இன்டீரியர் பிராக்கெட் சர்க்கிள் பிராக்கெட். சர்க்கிள் பிராக்கெட்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1/4 டிவைடட் பை 2/3 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம எப்படி எழுதலாம்? 1/4 அப்படியே போட்டுக்கோங்க. இந்த டிவிஷனை பெருக்கலா மாத்தினா இதை ரிவர்ஸ்ல போடணும். 3/2 அப்ப 3/8. அப்ப இதோட வேல்யூ என்ன அப்படின்னா 3/8. சரியா? 3/8 மைனஸ் 5/6. சரியா? இப்போ இதுக்கு வந்து எல்சிஎம் எடுத்தா 48. 8 ஆர் 48. 48ல எத்தனை 8 இருக்கு? 6. 6 இருக்கு. அப்போ மேல 6ஆல பெருக்கணும். 3 18. மைனஸ் 18ல 48ல எத்தனை 6 இருக்கு? 8. அப்ப 8ஆல பெருக்குங்க. 8 40. சரியா? இப்ப என்ன ஆன்சர் வரும் இதுல? 40 மைனஸ் 18 எவ்வளவுப்பா? 10 2 22. அப்ப மைனஸ் 22 டிவைடட் பை 48. சரியா? இதை மேல சுருக்கணும்னா என்ன ஆகும்? 2ஆல பண்ணீங்கன்னா மைனஸ் 11/24. கரெக்டா? மைனஸ் 11/24. இங்க கடைசியில 2/7 மைனஸ் இருக்கு. மைனஸ் ஆஃப் மைனஸ் 11/24. அப்ப 2/7 பிளஸ் 11/24. 11/27 24 7ஆல பண்ணீங்கன்னா 4 28 2 14 16 168. அப்ப 168. 168ல எத்தனை இது இருக்கு அப்படின்னா 7 இருக்குன்னா 24. மேல 24ஆல பெருக்கணும். சரியா? அப்ப 48 வந்துடும். பிளஸ் 168ல எத்தனை? 7 77. அப்ப 48ம் 77ம் பெருக்குங்க. சரி கூட்டுங்க. 15 1 7 125. அப்ப 125 டிவைடட் பை 168. ஆன்சர் சி. So using board mass rule நமக்கு தெரியும். கரெக்டா செய்யணும். டிவிஷன்ல கொடுத்திருந்தா மல்டிபிகேஷன். ஆமா, டிவிஷன் கொடுத்தா மல்டிபிளிகேஷனா தலைகீழா மாத்திரம் மாறிடும். சார் 1/4 எடுத்த மாதிரி இங்கிட்டு 2/3யும் 5/6 எடுத்துக்கலாமா சார்? 1/4 டிவைட் பை 2/3 தான் எடுக்கணும். ஏன்னா சர்க்கிள் பிராக்கெட் தானே முதல் செய்யணும். ஓகே சார். அதான் சொன்னேன். முதல் சர்க்கிள் பிராக்கெட், அதுக்கப்புறம் பாராந்திசிஸ், சார் அதுக்கப்புறம் நீங்க ரவுண்ட் போட்டனால தெரியல சார் பிராக்கெட். அந்த எழுத்து நான் அடிச்சிடறேன். உங்களுக்கு புரியறதுக்காக செஞ்சேன். முதல் சர்க்கிள் பிராக்கெட், அதுக்கப்புறம் பாராந்திசிஸ், அதுக்கப்புறம் ஸ்கொயர் பிராக்கெட். இதர் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட். புரியுதா? புரியுது. நெக்ஸ்ட் போலாமா? போலாம் சார். இப்ப அடுத்தது பாருங்க. அடுத்தது இப்ப எழுத வேண்டாம் ப்ளீஸ். இப்ப அடுத்தது பாருங்க. இப்ப இதுல m+1 m+1 இருக்கு. இந்த இடத்துல m² -1 இருக்கு. m² -1னா என்ன அர்த்தம் அப்படின்னா உங்களுக்கு a² - b² ஃபார்முலா அப்படின்னு அர்த்தம். சரியா? a² - b² ஃபார்முலான்னு அர்த்தம். m² -1னா 1² அர்த்தம். அப்ப m+1 m-1 அர்த்தம். சரியா? அப்ப இது எல்லாமே காமனா வெளியே எடுத்தா m+1 m-1 எடுக்கணும். எல்சிஎம். இதுக்கு எல்லாமே எல்சிஎம். சரி, இந்த m+1 m+1ல இங்க m+1 இருக்கு. மீதம் என்ன இல்லை அப்படின்னா m-1 தான் இல்ல. m-1ஓட m பெருக்கணும் மேல. பிளஸ் இதுல என்ன இருக்கு? m+1 இருக்கு. அப்ப இதுல m+1 இருக்கு, m-1. இங்க m+1 இருக்கு, அதே மாதிரி m-1 தான் பெருக்கணும். இதுல ரெண்டுமே இருக்கு, அதனால 1ன்னு போட்டா போதும். சரியா? அப்ப இதுல என்ன வரும்? m² - m பிளஸ் m-1 பிளஸ் 1 டிவைடட் பை நமக்கு m² - 1.
சரியா? இந்த பிளஸ் எம்மும் இதுவும் காலி ஆயிடும். இந்த பிளஸ் ஒன்னும் மைனஸ் ஒன்னும் காலி ஆயிடும். எம் ஸ்கொயர்டு டிவைடட் பை எம் ஸ்கொயர்டு மைனஸ் ஒன். ஆன்சர் டி. புரியுதா? எஸ் சார். ஒரே ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணுங்களா சார்? இப்போ நல்லா ரிப்பீட் பண்றேன்ப்பா, கவனிங்க கவனிங்க ப்ளீஸ் கவனிங்க. ரிப்பீட் பண்றேன், நான் ரிப்பீட் பண்றேன், நான் ரிப்பீட் பண்றேன். ரிப்பீட் பண்றேன் பாருங்க. இப்போ இந்த இடத்துல எல்சிஎம், இந்த மூணுக்குமே எல்சிஎம் எடுக்கிறோம்ப்பா. இந்த மூணுக்குமே எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம்னா என்னது? எல்சிஎம் இஸ் த மேக்ஸிமம் நம்பர். அப்ப எல்சிஎம்ங்கிறது இந்த மாதிரி தான். இந்த மேக்ஸிமம் இந்த ரெண்டுமே இருக்கு பாருங்க, m+1 m-1. அப்ப இந்த இதுதான் எல்சிஎம், இதுதான் எல்சிஎம். சரியா? இப்ப இந்த ரெண்டுல இங்க என்ன இருக்கு? முதல் எடுத்து எடுத்துக்கோங்க. இந்த இதை மட்டும் பாருங்க. இருங்க ஒரே நிமிஷம், நான் அதை அடிச்சிடுறேன். இப்போ இதை மட்டும் பாருங்க, இதை மட்டும் எடுத்துக்கோ, வேற எதுவும் பார்க்க வேணாம். இப்ப இதுல இந்த இதுல இருக்கிறதுல எது அங்க இல்ல? m+1 இருக்கு, m+1 இருக்கு. அப்ப எது இல்ல? m-1 தான் இல்ல. அப்ப இந்த எம்மோட m-1 பெருக்கணும். எது இல்லையோ அதை மேல பெருக்கணும். புரியுதா? அதான் பெருக்கிருக்கேன். இப்ப இதை மட்டும் எடுத்துக்கோங்க. இங்கே என்ன இருக்கு? m+1 தான் இருக்கு. என்ன இல்ல? m-1 தான் இருக்கு. இப்ப m-1 பெருக்கணும். இங்க என்ன இருக்கு? ரெண்டுமே இருக்கு. அதனால 1ஆல பெருக்கிருக்கு. மேல 1ஆல பெருக்கிருக்கு. அவ்வளவுதான். ரெண்டுமே இருக்கு. சரியா? அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நான் இது ஃபுல்லாவும் பெருக்கிட்டேன், இதுவும் பெருக்கிட்டேன். அவ்வளவுதான். m ஸ்கொயர் மைனஸ் m பிளஸ் m மைனஸ் 1. m ஸ்கொயர் மைனஸ் 1னா m+1 ஈக்குவல் டு m-1 சார்? ஆமா, இங்க போட்டிருக்கேன்ல ஃபார்முலா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். ஓகே சார், ஓகே சார். 1 ஸ்கொயருங்கிறது இப்படி போடணும், அப்படி போடலாமே. அதனால நம்ம 1 ஸ்கொயர்னு எடுத்துக்கிறோம். ஓகே ஓகே சார். a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா. ஸோ இந்த தேர்ட் டேர்ம் மட்டும் சொல்லுங்க சார். 1/m². புரியல, சொல்லுங்க. தேர்ட் டேர்ம் மட்டும் சொல்லுங்க சார். இந்த 1/m² மைனஸ் 1² இருக்குல்ல சார். இங்க வந்து m ஸ்கொயர் மைனஸ் 1 இருக்கு இல்லையா? இதோட வேல்யூ சார். இல்ல. அப்ப எல்லாமே ரெண்டுமே இருக்கு. எது இல்லைன்னா 1 தான். ஒரு தடவை தானே இருக்கு இதுல. இது வந்து ஓகே சார். இதோட ஒரு தடவை தான் இருக்கு. அதனால மேல 1 பெருக்கிட்டேன், அவ்வளவுதான். வேற ஒண்ணும். புரிஞ்சதா இல்லையா? புரிஞ்சுது சார். ரைட். நெக்ஸ்ட் போலாமா? போலாம் சார். பாருங்க, 3a plus 4b equal to 22. 8a minus 5b equal to minus 4. Then what is the value of a plus b whole squared ன்னு கேட்டிருக்காங்க. சரியா? இப்போ நம்ம சாதாரண ஈக்குவேஷன் மாதிரி தான். 3a plus 4b equal to 22ன்னு போட்டிருக்காங்க. அதே மாதிரி 8a minus 5b is equal to minus 4ன்னு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டும் சால்வ் பண்ணணும். இது ரெண்டும் சால்வ் பண்ணணும். இப்போ இந்த a வேல்யூ அதாவது b வேல்யூ ஏதாவது ஒன்று 0 ஆக்கணும். ஏதாவது 0 ஆக்கணும். அப்ப மேல இருக்கிறத நம்ம என்ன செய்யலாம்? 8ஆல பெருக்கிட்டு கீழே வந்து நம்ம என்ன செய்யலாம்? இது 8ஆலையும் இது 3ஆலையும் பெருக்கணும். பெருக்கணும் என்ன ஆகும்? 24a 32b 22ஐயும் 8ஐயும் பெருக்கணும் எவ்வளவு போறோம்? 16 176 176 மூட்டை 24a 15b மைனஸ் 12. அப்போ இது ரெண்டும் மைனஸ் ஆயிடும். இது ரெண்டும், இது மைனஸ், இது பிளஸ், இது பிளஸ். ஓகேவா? பிளஸ் மைனஸ் மைனஸ். இது ரெண்டையும் 32ஐயும் 15ஐயும் கூட்டினா எவ்வளவுப்பா? 47b. இரண்டு என்ன எவ்வளவு? 8 8 1 188 டிவைட் பை 47 எவ்வளவு வருதுன்னு பாருங்க. 47ல எத்தனை 8 வருமா? 4 தடவைனா 4 28 2 16 18 4 தடவை வருது. 4 டைம்ஸ். கரெக்டா?
அப்போ b is equal to 4. b is equal to 4. இந்த b is equal to 4ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணும். 3a plus 4b சாரி 4b is equal to 22ன்னு இருக்கு கொடுத்துருக்காங்க இந்த ஈக்குவேஷன். சரியா? 3a 4க்கு பதிலா என்னது 4ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்றேன் 22. அப்போ 3a plus 16 is equal to 22. அப்போ 3a is equal to 22 minus 16 எவ்வளோப்பா? 4 6 தானே? இப்போ a equal to 3. a equal to 3. அப்போ இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 3 plus 4 ஸ்கொயர் 7 ஸ்கொயர் எவ்வளவு? 49. ஸோ ஆன்சர் D. ஈஸியா? சாரிப்பா சாரி எக்ஸ்கியூஸ் மீ சாரி, நான் இங்க தப்பு பண்ணிட்டேன். ஸோ இந்த இடத்துல தப்பு. a equal to 2 வருது. சாரி, a equal to 2 வருதுப்பா. a equal to 2. அப்ப இங்க 2 போட்டா எவ்வளவு வரும்? இந்த இடத்துல a equal to 2 மாறிடும். இப்ப a equal to 2, b equal to 4. b equal to 4. இது ஸ்கொயர். அப்ப 6 ஸ்கொயர் வந்து 36. சாரி, கம்மியா வருங்க. இப்ப இன்னும் ஒரு நிமிஷம் இருக்கு. சார் இந்த சம் ரிப்பீட் பண்றேன். ரிப்பீட் பண்ணவா? யாருக்குமே புரியுது? எஸ். இங்க பாருங்களேன், நான் முதல்ல இருந்து செஞ்சு காட்டவா? மெதுவா செஞ்சு. பண்ணுங்க சார். ஓகே, எக்ஸ்கியூஸ் மீ, வெயிட் பண்ணுங்க. நான் திரும்ப செஞ்சு காட்டுறது. முதல் இந்த ஈக்குவேஷனை எழுதிக்குவோம். எழுதுன என்னது? 3a plus 4b is equal to 22ன்னு இருக்கு. அதுக்கப்புறம் 8a minus 5b is equal to minus 4ன்னு இருக்கு. இதென்னப்பா கொடுத்துருக்காங்க? எஸ் சார். இதுல ஏதோ ஒண்ணு ஏஆ பிஆ ஏதாவது 0 ஆக்கணும். 0 ஆக்கணும்னா என்னன்னா, இங்க 8 இருந்தா இங்க மேல உள்ள இந்த நம்பரால பெருக்கணும். சரியா? இங்க இந்த நம்பரால பெருக்கணும், மேல உள்ள நம்பரை 3ஆல பெருக்கிது. சரியா? அப்ப இதையும் பெருக்கணும் என்னதும் 24. கரெக்டா? இதையும் பெருக்கணும், இதையும் பெருக்கணும், இதையும் பெருக்கணும், இதையும் பெருக்கணும், இதையும் பெருக்கணும். அப்ப 8 3 24, 24a. சரியா? 8 32, 32b. கரெக்டா? 8 22 எவ்வளவு ஆச்சு? 22ஐயும் 176. கரெக்டா? அதே மாதிரி இதை 3ஆல பெருக்கு. 24a மைனஸ் 15b மைனஸ் 12. கரெக்டா? இது புரிஞ்சது இல்லையா? இப்போ இது ரெண்டுமே பிளஸ்ல இருக்கா? இதுவும் பிளஸ், இதுவும் பிளஸ். 0 ஆக்கணும்னா இது மைனஸ் பண்ணணும் இல்லையா? அப்ப இது மைனஸ், பிளஸ் உள்ளதுனா மைனஸ், மைனஸ் உள்ளதுனா பிளஸ். இங்க என்ன இருக்கோ, இங்க மைனஸ் இருந்தா பிளஸ், இங்க பிளஸ் இருந்தா மைனஸ். சோ இங்க பிளஸ் இருக்கு, மைனஸ். சோ ஒரு பிளஸ் 24ம் ஒரு மைனஸ் 24ம் கேன்சல் ஆயிடுமா? ரைட். அப்ப இந்த மைனஸ் பிளஸ் ஆனா 15 பிளஸ் 32 எவ்வளவு? 47 ஆயிடும். இது ரெண்டே ஆட் பண்ணா எவ்வளவு? 188. கரெக்டா? b is equal to 188 divided by 47. அப்போ 4 வருது. கரெக்டா? இந்த 4 இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் 3a plus 4b is equal to 22 இருக்கு. இந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்றோம். 4 பதிலா 3a plus 4 into 4 equal to 22. 3a is equal to 60 plus 16 is equal to 22. அப்ப 3a is equal to 22 minus 16. 22 minus 16. 3a is equal to எவ்வளவுப்பா? 6 தானே? 6. a equal to 2. அவ்வளவுதான். a சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. a equal to 2, p equal to வேல்யூ வந்து 7. அவ்வளவுதான். ஈஸியா?